கிஷன்னா யார்? கிஷன்னா கோல்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓப்பனாக இருக்க முடியாது வாழ்க்கையில், பிரச்சனை நிறைய வரும். ஆமாம், சென்னையில் கூட நான் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் அதில் வந்து 916 கோல்டுன்னு சொல்லிட்டு கவரிங் விற்றுருக்காங்க. இந்த அக்ஷய தீதி வந்தால் கோல்டு ரேட் ஏறிடுச்சு, தீபாவளி வந்தால் கோல்டு ரேட் ஏறிடுச்சு, முகூர்த்த நாளில் கோல்டு ரேட் ஏறிடுச்சு. நோ, தட்ஸ் கம்ப்ளீட்லி அ மித். இப்போ கூட வந்து இஸ்ரேல் ஈரான் வார் போயிட்டு இருக்கு. ஸோ வார், எனி அப்நார்மலிட்டிஸ் அரௌண்ட் ஜியோ பாலிட்டிக்ஸ் எங்கே எது நடந்தாலும் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆகிறது கோல்டு தான். நீங்கள் எந்த ஜுவல்லரியாக இருந்தாலும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் கரெக்டான வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ப்ரோ. இந்த மாதிரி ஒரு புது ஜென்ரேஷன் என்டர் ஆகும்போது எங்கள் ஃபீல்டில் ஏமாத்துறதுன்றது இப்படின்றதுக்குள்ளே ஏமாற்றிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது. கோல்டு வேர் பண்ணாலே ஐ பர்சனலி ஃபீல் என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் நல்லா பூஸ்ட் அப் ஆயிருக்கும். எனக்கே வந்து ஒரு மாதிரி ப்ரைடா ஃபீல் பண்ணுவேன். தங்கத்துக்கு நிகரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேறு எதுவுமே கிடையாது. யுவர் மெஜாரிட்டி ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ அட்லீஸ்ட் 20 to 25% வந்து கோல்டில் கண்டிப்பாக இருக்கணும். சவுத்து தான் வந்து ஜுவல்லரி பிஸ்னஸோட ஒரு பெரிய மார்க்கெட்டு. ரைட் நவ் நம்ம ஜென்சிஸ் ஆர் 90s கிட்ஸ் யாராக இருந்தாலும் 2 பவுனுக்கு மேலே போட மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. தே ஒன்லி லைக் மினிமலிஸ்டிக் ஜுவல்லரி. அந்த 3 பாயிண்ட் தான். 22 கேரட் இருக்கணும், BIS ஹால்மார்க் சிம்பிள் இருக்கணும், 6 digit கோட் இருக்கணும். அந்த 6 digit கோடை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா தாராளமாக அதை பண்ணிக்கலாம். ஸோ வெல்கம் டு த ஒரிஜினல் ஷோ பை மேவரிக் கிஷன் ப்ரோ. ஸோ எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ? ஹாய் ப்ரோ, ஐம் ஃபைன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் இன் மை பாட்காஸ்ட் ஆக்சுவலி. இட்ஸ் மை ப்ளஷர். உங்கள் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன், ரொம்ப அழகாக இருந்தது. இன்றைக்கி யூத்துக்கு என்ன தேவையோ அது எனக்கு தெரிஞ்சு பக்காவாக பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் வீடியோஸை ஃபாலோ பண்ணால் நிறைய வேல்யூஸ் கிடைக்கும். ஐம் ரியலி பம்ப்ட் அப், ரியலி எக்ஸைட்டட் டு பி ஹியர். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு திஸ் பாட்காஸ்ட். அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது என்னென்னா, நான் உங்களோட ஜேர்னிலாம் படிச்சுட்டு இருந்திருக்கேன். ஸோ அதில் பார்க்கும்போது இந்த ஜுவல்லரி இண்டஸ்ட்ரிக்குள்ளாரே வரத்துக்கான பாசிபிலிட்டிஸே இல்லை, அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரே உங்களுக்கு இல்லை. ஸோ அப்படி இருந்தும் எப்படி நீங்கள் கோல்டு ஜுவல்லரிக்குள்ளார இந்த பிஸ்னஸ்குள்ளார எப்படி ஜம்ப் ஆனீங்க ஆக்சுவலாக? ஸோ பேசிக்கலி என்னென்னா, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ண போயிட்டேன் நான். அதுக்கப்புறம் ஐ காட் அ ஜாப் இன் US. அண்ட் ஃபார் மை மேரேஜ் நான் இங்கே வந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்த கொஞ்ச நாள்லேயே அப்பா தவறிட்டார். ஸோ ஐ ஹேட் டு டேக் அப் தி லெகசி அண்ட் கண்டினியூ மை பிஸ்னஸ். இப்படி தான் நான் உள்ளே வந்தேன். ஸோ இட்ஸ் அ வெரி பெயின்ஃபுல் அண்ட் லேர்னிங் ஜேர்னி, பட் ஐ திங்க் ஐம் டூயிங் கிரேட் நவ். ஸோ இதுக்குள்ளே அடாப்ட் ஆகிறது எப்படி இருந்துச்சு ப்ரோ ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸில்? ரியலி டிஃபிகல்ட் ப்ரோ, ரியலி டிஃபிகல்ட். ஏன்னா நம்ம வந்து அங்கே ஒரு ஜாப் மைண்ட் செட் அண்ட் எவ்ரி திங் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அண்ட் தி என்விரான்மெண்ட் ஹியர் அண்ட் த பிஸ்னஸ் வேர்ல்டு இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஹியர். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே ஆச்சு. தேங்க் காட் மை பியர்ஸ் வேர் டூ குட். என்னோடய பியர்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க. மை ஃபாதர்ஸ் இந்த இடத்துல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ப்ரோ. இந்த மாதிரி ஒரு புது ஜென்ரேஷன் என்டர் ஆகும்போது எங்கள் ஃபீல்டில் ஏமாத்துறதுன்றது இப்படின்றதுக்குள்ளே ஏமாற்றிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி மை ஃபாதர்ஸ் பியர்ஸ் அண்ட் த பிஸ்னஸ், அதாவது மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் மை கிளைண்ட்ஸ் வேர் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் வெரி டிரான்ஸ்பரண்ட், ஹெல்ப்ஃபுல். ஏன்னா வி ஆர் டீலிங் வித் க்ரோஸ் ரைட் நோ. ஸோ அதெல்லாம் அந்த பயம் இருந்தது எனக்கு ஃபஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப I actually overcame all those things. So அதெல்லாம் அடாப்ட் பண்ணியாச்சு. Now it's been a long way and I wanted to do more and more and more. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி உங்களோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது நான் உங்கள் ஸ்டடி பண்ணுவோம். எப்பயுமே நாங்கள் ஸ்டடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் டு ஆர்ட்டாக இருக்கிறது அண்ட் உங்களோட ட்ரீம் ப்ராஜெக்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஜிலக்ஷ்மி. ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக சொல்ல முடியுமா? ப்ரோ, தட் இஸ் அதில் வந்து நான் என்னோட ஹார்ட் அண்ட் சோல் போட்டு பண்ணியிருக்கேன். ஐ ஹாவ் அன் R&D டீம் பேக் இன் பாம்பே. ஸோ அவங்க மூலியமாக தான் ஆப் எல்லாம் டெவலப் பண்ணியாச்சு. டெவலப் பண்ணி 2 years and 3 months ஆகிருக்கு. ஸோ தட்ஸ் அ வண்டர்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் பீப்புள் ஒரு looking to really invest in gold very seriously. ஏன்னா 1000 ரூபாயிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். மற்ற ஆப்ஸ்லாம் நிறைய இருக்குது. பட் 1000 ரூபாயிலேருந்து நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா 10 தடவை இன்வெஸ்ட் பண்ணால் 1 கிராம் ஆகிடும். இன்றைக்கி விலை எங்கேயோ போயிட்டுருக்கு. ஸோ தட்ஸ் த ரீசன் அந்த ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அது வந்து என்னென்னா 365 days எப்போ வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபிசிக்கல் கோல்டு காயினாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆப்பில். ஐ மீன் எனக்கு எனக்கே வந்து ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஐ திங்க் ஐவ் ஆடட் வேல்யூ டு தி பீப்புள் ரேதர் தென் ஒரு பிஸ்னஸ்க்கு இல்லாமல் பீப்புளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஐவ் ஆடட் வேல்யூ.
ஸோ மார்க்கெட்டில் இப்போ நீங்கள் டிஜிலக்ஷ்மி சொல்லும் போது நிறைய ஆப்ஸ் இருக்குது, நிறைய புது புது இனோவேஷன்ஸ் எவ்ரி சிங்கிள் டே வந்துட்டுருக்கு, நிறைய ஆல்ரெடி இருக்குது. ஸோ எனக்கே நிறைய விஷயங்கள் தெரியும், நிறையா பிராண்ட்ஸ் பண்ணுறாங்க, பெரிய பெரிய ஷாப்ஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது டிஜிலக்ஷ்மிக்கும் அவங்களுக்கு இருக்குது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆக்சுவலாக? ஸோ தமிழ்நாட்டில் நிறைய ஆப்ஸ் இருக்குது ப்ரோ. நிறைய பெரிய கம்பெனிஸ், பெரிய ஜுவல்லரி ஷாப்ஸ்லாம் ஆப்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, டிஜி கோல்டெல்லாம். பட் அதில் என்னென்னா அவங்க விற்கிற நகையாக தான் மாற்றிக்க முடியும். நீங்கள் எவ்வளோ பணம் போட்டாலும் அவங்க விற்கிற நகையை தான் மாற்றிக்க முடியும் தவிர இன்வெஸ்ட்மெண்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். ஏன்னா அந்த ஆப்ஸ் அவங்களோட ஜுவல்லரியாக தான் ரிடீம் பண்ண முடியும். பட் நம்மளது ஒரு ஃபின்டெக் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் where you can invest in gold digitally and get your physical gold withdrawn at any point of time. For example, right now நம்ம பேசுகிற டைமில் 1 gram of gold is 10,572 rupees inclusive of GST. நீங்கள் உங்களுக்கு எப்போ வேணாலும் அந்த கிளிக் ஆஃப் அ பட்டன் எங்கள் ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட். அப்போது ரேட் ஏறுது இறங்குறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. அந்த கோல்டு இன்வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எங்கள் ஆப்லேயே டவுன்லோட் ஆகிடும். அந்த 1 gram எப்போ வேணாலும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் ஆஃப்டர் 6 months 1 year. ஸோ இதில் என்னென்னா நோ லாக்இன் பீரியட், முக்கியமாக நோ லாக்இன் பீரியட், நோ மேக்கிங் சார்ஜஸ், நோ அதர் மிஸ்லேனியஸ் பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ் எதுவுமே கிடையாதுங்க. சிட்டு ஸ்கீம் கூட இருக்குது, 3 வெரைட்டிஸ் ஆஃப் சிட் ஸ்கீம்ஸ் இருக்குது. அதை கூட நீங்கள் வந்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டு மிஸ் பண்ணால் கூட தட் இஸ் நாட் கோயிங் டு பி அ ப்ராப்ளம். ஏன்னா மற்ற இடத்துல வந்து நீங்கள் 11 மாதம் கண்டிப்பாக கட்டி ஆகணும், இல்லையா உங்களுக்கு வந்து ஜுவல்லரியாக தான் மாற்றிக்க முடியும். பட் நம்மக்கிட்ட அப்படி கிடையாது. மேக்ஸிமம் எல்லாருமே சிட்டு ஸ்கீம் விட அவங்க கையில் எப்போ காசு இருக்கோ என் ஆப்பில் தங்க. ரைட் நோ ஐ ஹேவ் அரவுண்ட் hundreds of customers ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க. அதில் நிறைய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ் எனக்கே என்ன சொல்கிறது இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நம்ம ஆப் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபிசிக்கல் கோல்ட் காயினாகவும் ரிடெம்ஷன் பண்ணுவாங்க ஆஃப்டர் மெனி மந்த்ஸ், 6-7 months. ஆர்எல்ஸ் வந்து நம்ம ஆப்லேயே செல் ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணலாம். அவங்க அதுவே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு 48 hours ஹிட் ஆகிடும் செல் பண்ண அமௌண்ட். ஓகே. அண்ட் இதுலேருந்து பார்க்கும்போது இட்ஸ் லைக் கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப பெனிஃபிட், நிறைய வேல்யூஸ். ஏன்னா கஸ்டமர் வந்து போடும்போது ஒரு ரேட் இருக்கும், 6 months கழிச்சு அதுக்கு அப்படியே வந்து 20-30% ஏறி இருக்கும். அப்போ தான் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி அண்ட் தேவ் பீன் யூஸிங் இட் ஃபார் மல்டிபிள் பர்பஸ். என் காயின் எடுத்து வேர் இன் இந்தியா யூ கோ யூ கேன் ரெடிம் இட் ஆஸ் அ ஜுவல்லரி, யூ கேன் ரெடிம் இட் ஆஸ் அ கேஷ் ஆன் ஸ்பாட், யூ கேன் ரெடிம் இட். யா எக்ஸாக்ட்லி. அண்ட் கோல்ட் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2 zones இருக்குது, நார்த் அண்ட் சவுத். அப்படின்னு பார்க்கும்போது சவுத்தில் தெர் இஸ் அ லெஜெண்டரி கனெக்ஷன் ஆக்சுவலி. ஸோ இங்கே இருக்கிற விமனாக இருக்கட்டும், கோல்டுன்னு வரும்போது they are so fond of it. ஏன் அப்படி இருக்குது ஆக்சுவலி? நார்த் அண்ட் சவுத்தில் பார்க்கும்போது சவுத் ஜோனில் இன்னும் அதிகமான ஒரு கோல்டு என்னது ஒரு கனெக்ஷன், லெஜெண்டரியான கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அது ஏன் ஒரு டிஃப்ரென்சியேஷன்ஸ் இருக்குது, அண்ட் ஏன் இங்கே சவுத் ஜோனில் அப்படி இருக்குது ஆக்சுவலாக? யா, இப்போது நீங்கள் நார்த்தில் பார்த்தீங்கன்னா பாம்பே எங்கே போனாலும் அவங்க தே ஆர் ஸ்ட்ராங் இன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டராக ரிட்டர்ன்ஸ் வரும், மியூச்சுவல் ஃபண்ட், அந்த மாதிரி அவங்க வந்து தே ஆர் வெரி ஸ்ட்ராங் தட். பட் ஹியர் நம்ம என் தாத்தாவை கேட்டாலும் சரி, உங்கள் தாத்தாவும் கேட்டாலும் சரி, நம்ம அப்பாக்கள் யாருமே இருந்தாலும் ஒன்று பொண்ணில் போடு இல்லைனா மண்ணில் போடு, அதுதான் பண்ணியிருக்கு. ஸோ பொண்ணில் போட்டவங்க எப்போவுமே வந்து வீணாக போனதே இல்லை. அதனால் அது ஒரு ஜென்ரேஷனாக அது ஒரு அசெட்டாக நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக மைண்ட் செட் பில்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் தட் இஸ் ஹவ் இட்ஸ் சேவிங். அது மட்டும் இல்லாமல் நிறைய இட்ஸ் அன் ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் இன்ஃப்ளேஷன். நீங்கள் பொண்ணாக போட்டு அதாவது கோல்டாக வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்கள் ஜென்ரேஷன்ஸ்க்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனந்த் ஸ்ரீனிவாசனை நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். என்னென்னா 400 கிராம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துருக்கணும். ஸோ அது வந்து ஆக்சுவலாக ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா நீங்கள் 400 கிராம் இன்றைக்கி அதோட வேல்யூ வந்து 40 lakhs. பட் உங்களுக்கு இன்னொரு 10 years கழிச்சு பாருங்கள், இமேஜின் வாட் வுட் பி த ப்ரைஸ். தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஸோ தங்கத்துக்கு நிகரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேறு எதுவுமே கிடையாது. யுவர் மெஜாரிட்டி ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ அட்லீஸ்ட் 20-25% வந்து கோல்டில் கண்டிப்பாக இருக்கணும். அதை தான் நம்மளோட சவுத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க, விச் இஸ் ரியலி குட். அண்ட் பிராண்ட்ஸும் பற்றி பார்த்தீங்கன்னா கூட ஆல் த பிக் பிராண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் சவுத் ஆக்சுவலி. யா எக்ஸாக்ட்லி. ஏன்னா சவுத்து தான் வந்து ஜுவல்லரி பிஸ்னஸோட ஒரு பெரிய மார்க்கெட்டே. இப்போது நார்த் இந்தியாவில் நீங்கள் போனீங்கன்னா தனிஷ்கை தவிர, எனக்கு தெரிஞ்சு தனிஷ்கை தவிர வேறு எந்த பிராண்டுமே நீங்கள் பெருசாக பார்க்க முடியாது. ஏன்னா நார்த் இந்தியாவில் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ, அவங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேட்டிவ்ஸோ, மாமனோ மச்சனோ யாராவது ஒருத்தர் வந்து ஜுவல்லரி ஃபீல்டில் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டேயே டைரெக்டாக வாங்கிடுவாங்க. இப்போது நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறது மக்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும்.
ஏதாவது ஒரு நகைக்கடையில் வாட் எவர் ஜுவல்லரி ஷாப் நகைக்கடையில் நீங்கள் ஒரு நார்த் இந்தியன் போய் பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஏன்னா அவங்களோட சர்க்கிள்லேயே அவங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கிடுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அது தேவைப்படாது. பட் நம்ம சவுத் இந்தியாவில் கடையில் தான் வாங்கினா தான் அது ஒரு ட்ரஸ்ட்டு அண்ட் அது ஒரு சென்டிமெண்ட். அண்ட் சவுத் இந்தியாவில் வாங்குறது என்னென்னா ஜென்ரேஷனாக பாஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு காது குத்தோ ஒரு கல்யாணம் எதுவாக இருந்தாலும் நகை இல்லாமல் ஓடாதுங்க. ஸோ அதனால் சவுத் இந்தியா தான் பிக்கெஸ்ட் மார்க்கெட் அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் சப்ளையர்ஸ் டிபெண்ட் ஆன் சவுத் இந்தியாஸ் ஜுவல்லரி மார்க்கெட். பெரிய பெரிய நகை கடைக்கெலாம் வந்து சப்ளை பண்ணுறவங்களே வந்து பாம்பேலேருந்து தான். ஸோ பாம்பே, கல்கட்டா எல்லா சிட்டிஸ்லேருந்து நம்ம நகைக்கடைக்கு சப்ளை பண்ணுறதே நார்த் இந்தியன்ஸ் தான். அவங்களோட பிஸ்னஸ்ஸே வந்து சவுத் இந்தியா ஜுவல்லரி மார்க்கெட் பேஸ் பண்ணி தான் இருக்கே. ஓகே ஓகே. அண்ட் இந்த மாதிரி நம்ம ஷாப்ஸ் பற்றி இப்போ நம்ம இந்த ஜென்ரேஷனல் கனெக்ஷன்ஸ் பற்றிலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம என்னோடய தாத்தா பாட்டியாக இருக்கட்டும் இல்லை எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், அவங்க வந்து ஜுவல்லரி வந்து இந்த டிசைன் செலக்ட் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். இந்த கல்ச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் அம்மா வாங்குறதுக்கும் என் ஒய்ஃப் வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த டிசைன் கல்ச்சரில். பிகாஸ் தே ப்ரிஃபர் லைக் ஒரு வெயிட் மாதிரி ஏதோ ஒன்று வாங்குவோம். இவங்க வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வாங்குறாங்க. எனக்கு அதை பற்றி உள்ள இன்டெப்த்தாக தெரியல. பட் இந்த ஷிஃப்ட் வந்து எப்படி இருக்குது ஆக்சுவலாக? ஆக்சுவலாக என்னென்னா, இப்போது நம்மளோட சவுத் இந்தியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் அம்மாவும் சரி எங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி பாட்டியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு காசு மாலை பார்த்தா ஒரு மாங்காய் மாலை பார்த்தா அப்படியே ஒரு ஈர்ப்பு அது மேலே, ஒரு அட்ராக்ஷன். ஸோ அவங்கெல்லாம் மினிமம் வந்து 6 சவரன்லேருந்து 8 சவரன் போடுறது தான் அவங்களுக்கு பிடிக்குமே. அப்போ தான் அவங்களுக்கு மனசு அது நிறைவாக இருக்கும், அப்பா நம்ம போட்டிருக்கோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன். பட் ரைட் நோ நம்ம ஜென்சிஸ் ஆர் 90s கிட்ஸ் யாராக இருந்தாலும் 2 பவுனுக்கு மேலே போட மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல. தே ஒன்லி லைக் மினிமலிஸ்டிக் ஜுவல்லரி லைக் ரோஸ் கோல்டு 18 கேரட் 22 கேரட்டில் அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அவங்க பின்ட்ரெஸ்ட்டில் பார்ப்பாங்க, எங்கே பார்க்குறாங்க தெரியாது, அதை மட்டும்தான் போகணும். நீட் அண்ட் ஸ்லீக்காக இருக்கணும். எக்ஸாக்ட்லி. டெய்லி வேறு வந்து இப்போ நீங்கள் எங்கேயுமே உங்களால் வந்து 8 கிராம் 1 சவரன் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், 1 சவரன் மேலே யாருமே போட மாட்டாங்க. பிகாஸ் தே ஃபீல் இட் ஹெவி and they always need a minimalistic jewelry for a daily use. But functionsக்கு பெரியவங்களோட கட்டையத்தில் கண்டிப்பாக அவங்க போடுவாங்க. ஆமாம். அண்ட் நிறைய பேர் அதுக்காக மட்டுமே வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க ஹெவி பீசஸ்லாம். ஸோ நீங்கள் நம்ம சொன்ன அந்த மாங்காய் மாலை சரி, ஆன்டிக் சரி, டெம்பிள் ஜுவல்லரியாக இருந்தாலும் they wanted to wear it as a pride moment only in front of any functions or எது மாதிரி. நாட் ஆல் த டைம். அம்மாலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் டைம்ஸில் கூட கொஞ்சம் ஹெவியாக போட்டு போவாங்க ஆக்சுவலாக. அதுதான் கல்ச்சுரல் ஷிஃப்ட் சொல்கிறேன். அவங்க போடுறது இப்போது இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் ஆர் லைக் they wanted to wear very sleek. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கல்ச்சர் சேஞ்ச் இந்த மாதிரிலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா கோல்டோட ஃபீல்டில் டெக்னாலஜி அப்படிங்கிறது எல்லார் ஃபீல்ட்லேயுமே டெக்னாலஜி நிறைய ஒரு இம்பேக்ட் பண்ணியிருக்கு. இப்போ ஆக்சுவலாக அதோட மேஜர் ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்குது, அதோட அடாப்டேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக டெக்னாலஜி இல்லாமல் மூவ் பண்ண முடியாதுங்கிற ஒரு இதுக்கும்போது ஸோ கோல்டு ஃபீல்டு எப்படி இருக்குது இப்போ எப்படி பார்க்கும்போது? ப்ரோ இப்போ ஏஐ வந்துருச்சுன்றாங்க, 3D பிரிண்டிங் வந்துருச்சுன்றாங்க. ட்ரஸ்ட் மீ, ஒரு மிஷின் செயின் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா இட் வில் காஸ்ட் யூ அரவுண்ட், அந்த மேனுஃபேக்சர் மிஷினோட காஸ்ட்டு வந்து 1 crore, 75 lakhs to 1 crore ஒரு பேசிக் மிஷின் செயின். ஸோ இந்த ஏஐ 3D பிரிண்டிங் வச்சு நம்மளால் கஸ்டமர் ஜுவல்லரி டேஸ்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ டெஃபினட்டாக வந்து இட்ஸ் a huge investment and I don't think it would be possible in gold field. in a டெஃபினட்டாக அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வயசாகவே இருக்காது. ஏன்னா நம்ம கஸ்டமரை சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாது, விச் மீன்ஸ் மக்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. மிஷினில் அந்தளவுக்கு அவுட்புட் வராது. இட்ஸ் எ ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட், கேட் டிசைன்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்குது. மினிமலிஸ்டிக் ஜுவல்லரி பண்ண முடியும், பட் ஹேண்ட்மேட் ஜுவல்லரிக்கு தான் மக்களுக்கு வந்து டேஸ்ட்டு, அந்த ஹேண்ட்மேட் ஜுவல்லரிக்கு தான் மக்களுக்கு பிடிக்கும். கடைக்கு போனாலே சொல்லுவாங்களே இந்த மாதிரி திஸ் இஸ் ஹேண்ட்மேட் ஜுவல்லரி அவுட்புட் வர்றது ரொம்ப கஷ்டம். அதை மிஷின் வச்சு வர வைக்கிறது இட் இஸ் நாட் அட் ஆல் an easy டாஸ்க். காரிகர் கையில் செஞ்சது மட்டும்தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும். இன்றைக்குமே 95% வந்து ஹேண்ட்மேட் ஜுவல்லரிக்கு தான் மவுஸ் அதிகம். ஸோ அதனால் வந்து ஐ திங்க் இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம் இன் டு அவர் இண்டஸ்ட்ரி. பட் இட் வில் கம் eventually. இட் வில் கம், பட் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் மிஷினரியில் ஹியூஜாக இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து 3D பிரிண்டிங்னா என்ன, நம்ம ஒரு பட்டன் தட்டுறோம், ஒரு மோல்டு இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக என் வீடே கூட 3D பிரிண்டிங்கில் கட்டிடுறாங்க. நிறைய வெளிநாட்டில் நான் பார்த்துட்ருக்கேன். பட் அந்த மாதிரி கோல்டில் வந்து பண்ணாலும் டிசைன் இஸ் நாட் கோயிங் டு பி அக்செப்டட் பை தி கஸ்டமர்ஸ் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். அண்ட் தட்ஸ் அ ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்.
ஓகே. அண்ட் இந்த மாதிரி நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து இப்போ நீங்கள் ஏன்னா நீங்கள் ட்ரெடிஷன் பற்றி பேசுகிறீங்க. ஆக்சுவலாக டெக்லேருந்து உள்ளார ரொம்ப பேசும்போது கோல்டு ட்ரெடிஷன் தான் நம்ம பார்க்குறோம். கோல்டு வாங்குறது, நம்ம யூஸ் பண்ணுற விதம் எல்லாமே நம்ம வந்து ட்ரெடிஷனாக பார்க்குறோம். பட் அதை தாண்டி இட் இஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் திங், ரைட்? கோல்டு அப்படின்னு வரும்போது காம்ப்ளெக்ஸ் திங் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய பேர் நிறைய இன்புட் சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. வெரி சிம்பிள். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நீங்கள் நகை வாங்க போகிறீங்க, அதாவது உங்கள் ஒய்ஃபோட போகிறீங்க, இல்லைனா ஒரு பொண்ணோட போகிறீங்க. உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே, டிசைனர் ஜுவல்லரியா, அது கண்டிப்பாக வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும். ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரியா, கண்டிப்பாக அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது, பேசிக்காக இருக்கும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதுலேயே நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு நகையை பார்க்குறாங்க, காட்டுறாங்க, டைரெக்டாக ப்ரைஸை சொல்லிடுவாங்க. யூ ஷுட் நாட் ஓகே ப்ரைஸ் சொல்லிவிட்டால் உங்களுக்கு என்ன எது சார்ஜஸ்ன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆமாம், கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஒரு டைம் ஒரு கடைக்கு போகும்போது எனக்கு என்ன சார்ஜ் இன்னும் புரியலையே அப்படின்றது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு நகையை வாங்கும்போது கிராஸ் வெயிட் என்ன, அதோட நெட் வெயிட் என்ன, ஸ்டோன் வெயிட் ஏதாவது இருக்கா, ஸ்டோன் சார்ஜஸ் ஏதாவது இருக்கா, அப்புறம் ஜிஎஸ்டி எவ்வளோ, அந்த ஸ்ப்ளிட் அப் கண்டிப்பாக கேட்கணும். யூ ஷுட் நாட் ஃபீல், ஐ திங்க் நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய கஸ்டமர்ஸ் தே ஃபீல் வெரி கில்ட்டி டு ஆஸ்க். ஏன்னா ப்ரைஸ் சொல்லிட்டாங்க. அண்ட் த சேல்ஸ்மேன் நிறைய இடத்துல நான் சேல்ஸ், நாட் எவ்ரி ஒன், பட் சில சேல்ஸ்மேன், சேல்ஸ் ஸ்டாஃப் இந்த ஜுவல்லரி ஷாப் வந்து என்னென்னா கேட்டாலே அவங்களுக்கே ஃபஸ்ட்டு தெரியாது. அவங்களோட ஃப்ளோர் மேனேஜரோ யாரையோ போய் கேட்டு தான் ஸ்ப்ளிட் அப்பே கொடுப்பாங்க. ஸோ ஸ்ப்ளிட் அப் பார்த்து இட்ஸ் யுவர் ரைட் டு ஆஸ்க் இட் அண்ட் தே ஷுட் எக்ஸ்பிளைன். இட்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் யூஆர் புட்டிங் thousands and lakhs of money while purchasing. You have to know what goes in for what money. ஸோ அதனால் அது நீங்கள் ஸ்ப்ளிட் அப் கேட்டாலே புரிஞ்சிடும். இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் that's where you will get confidence. ஓகே, நம்ம கரெக்டாக தான் we are putting our money for value அப்படின்ட்டு இருக்கும். இப்போ நம்ம ட்ரெடிஷன் பற்றி நிறைய பேசியிருக்கோம். பட் எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேவிங்ஸ் பற்றி மைண்ட் செட் வரணும். தே ஹாவ் டு லேர்ன் அபவுட் சேவிங்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறையா வந்து எக்ஸ்பென்ஸ்லேயே போயிட்டுருக்கிற மாதிரி ஐ பர்சனலி ஃபீல். இப்போ இந்த சேவிங்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஜிலக்ஷ்மி எடுத்துக்கோ. நீங்கள் 1000 rupeesலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு ஸ்டூடெண்ட்டால் ஒரு ஃப்ரீலான்ஸ் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் மணி சேவ் பண்ணியோ ரொம்ப ஏர்லியராகவே தன்னோட சேவிங்ஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் டிஜிலக்ஷ்மி வச்சு கேன் யூ எக்ஸ்பிளைன் மீ ஆக்சுவலி? ஸோ டிஜிலக்ஷ்மியோட ரோலே அதுதாங்க. ஸ்டூடெண்ட் இல்லை, யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். கையில் ஒரு 1000 ரூபாய் இருக்கா, ஐ ஹாவ் மெனி பீப்புள் லைக் டாக்ஸி டிரைவர்ஸ், ஆட்டோ டிரைவர்ஸ், யாரும் டே லேபர்ஸ் நிறைய பேர், எலக்ட்ரிஷியன்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் அவங்க கையில் காசு இருக்குன்னா ஆப்பில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் 1000 rupeesலேருந்து. ஏன்னா நீங்கள் ஒரு 1000 rupees ஒரு 10 times போட்டிங்கன்னா that is equivalent to a gram. அதே அந்த 10 times நீங்கள் ஒரு 3 months இன்டர்வலில் போட்டிங்கன்னா அந்த 1 gram is equivalent to 1.200 or 1.3 milligrams. அது ஏன்னா ரேட் ஏறிட்டே தான் போகுது. ரேட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால நீங்கள் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இங்கே சொல்கிறேன். ரேட்டு ஃபஸ்ட்டு உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்குது, தங்கமாக போடணுன்னா, சேவிங்ஸாக போடணுன்னா நீங்கள் ரேட்டையே பார்க்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கே நீங்கள் விற்றிங்கன்னா தான் அதை பற்றி யோசிக்கணும். நம்ம ட்ரேடிங் பண்ணால் தான் அதை பற்றி யோசிக்கணும். ஸோ இட்ஸ் அன் அசெட். இப்போ ஒரு லேண்டு வாங்குகிறோம், அது வந்து நம்மளோட ஜென்ரேஷனாக வந்து அது வச்சுக்க போகிறோம், அது பாட்டுக்கு அது விலை ஏறிட்டு இருக்கு. அதே மாதிரி தாங்க கோல்டு. நீங்கள் வந்து ரேட்டை பற்றி யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா கோல்டு இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு, ஏன்னா டெஃபினட்டாக கோல்டு வந்து ஏற தான் போகுது. உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தங்கம் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1000 rupeesலேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃப். ஏன்னா யூ டோன்ட் ஹேவ் டு பாதர் அபவுட் தி செக்யூரிட்டி லாக்கரில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. த கம்பெனி இஸ் கோயிங் டு டேக் கேர். ஆமாம், இப்போ எங்களோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100% செக்யூர்ட். ஸோ செக்யூர்டு அலார்ம்ஸ் எல்லாமே எங்களோட ஓன், ஒரு பேங்க்குக்கு என்ன செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கோ அதே மாதிரி தான் எங்களோட ஆஃபீஸ்லேயும் இருக்கும். யுவர் கோல்டு ஸ்டோர்ட் இன் அ சேஃப் வால்ட். ஸோ 1000 rupeesலேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். 24 கேரட்டாக சேர்க்குறது தான் பெஸ்ட். ஏன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கோல்டு ஜுவல்லரியாக ரெடீம் பண்ணும்போது ஆப்வியஸாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஒரு 8% ஆஃப் தி வேஸ்டேஜ் கவர் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 12 கிராம் செயின் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து அதோட சேதாரம் வந்து 14% இருக்குது. இன்னிலேருந்து 6 மாதம் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோல்டு வேல்யூ வந்துடும், வேஸ்டேஜ் 8% வந்துடும், அண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுலேயும் ஒரு 2% கவர் ஆகிடும். ஸோ த பேலன்ஸ் அமௌண்ட் ஆஃப் வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் கட்டினா போதும். ஸோ தட்ஸ் த பவர் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் 24 கேரட் கோல்டு. அண்ட் நீங்கள் எந்த ஆப் வேணாலும் பாருங்கள், 24 கேரட்டில் தான் சேவிங்ஸ் இருக்கும். ஏன்னா திஸ் இஸ் த ரீசன்.
ஸோ 916ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே கடையில் சீட்டு கட்டி அதே கடையில் நகையாக வாங்கி போகிறீங்கன்னா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சினாரியோ. பட் இது வந்து சேவிங்ஸ்னாலே கோல்டு காயின்ஸ் 24 கேரட் பார்ஸாக மட்டும்தான் இருக்கணும். இதை வந்து நீங்கள் பெஸ்ட் பார்ட் என்னென்னா எங்கள் ஆப் எல்லா ஆப்லேயும் சரி, எங்கள் ஆப்பில் மெயினாக இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணாலும் ஜுவல்லரியாக மாற்றிக்கலாம், எங்கே வேணாலும் ரீசேல் பண்ணிக்கலாம், நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்ட். அண்ட் இதில் வந்து கழிப்பே இல்லை, 0% கழிப்பு. நீங்கள் நகை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டிபெண்டிங் அப்போ அந்த மாடல் டிசைன் ஸ்டோன்ஸ் எல்லாம் மினிமம் ஒரு 15 to 25% கழித்து தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ தட் சேவிங்ஸ்ன்னு பார்த்தா பார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு கல்யாணம் வருது, ஏதாவது ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா நகை கண்டிப்பாக வாங்கணும். நீங்கள் அது வாங்கும்போது நகையாக வாங்கிக்கலாம், இதையே கூட நகையாக வாங்கிக்கலாம். ஸோ இதை சேவ் பண்ணால் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் கோல்டு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப ஆசைப்படுவாங்க. என்னோடய ஒய்ஃபே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ட்ரூ இன்சிடென்ட் ஆக்சுவலி வாங்குவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு ஷி ஃபீல்ஸ் லைக் ஓகே ஒரு புது டிசைன் வருது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்லாம் நிறைய பேர் போர்டாக இருக்கும்னு நினைப்பாங்க, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா இது உனக்கு நிறையா லாஸ் ஆகும் அப்படின்வாங்க. ஸோ வாட் இஸ் தட் சினாரியோ ஆக்சுவலாக? ஆமாங்க, கண்டிப்பாக. இப்போ வந்து நம்ம ஒரே டிசைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், போட்ட அதே ஃபங்க்ஷனுக்கு அதே போட்டோன்னா அது இதே டிசைன்ஸ் போட்டிருக்கோம். கண்டிப்பாக லேடிஸ்க்கு அந்த ஒரு இது இருக்கும், மைண்ட் செட் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு டிசைன் போட்டே ஆகணும், எனக்கு வந்தே ஆகணுன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களோட டேஸ்ட் அந்த மாதிரி. ஸோ அது தப்பில்லை. உங்களுக்கு வந்து அதே பட்ஜெட்டில் அதே டிசைனில் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுல கண்டிப்பாக லாஸ் இருக்க தான் செய்யும். அந்த லாஸை நீங்கள் அவாய்டே பண்ண முடியாது. பட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் இஃப் யூ வாண்ட் டு சேவ் ஆர் லைக் இஃப் யூ வாண்ட் டு காம்பன்சேட், நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ண கோல்டு காயின்ஸோ பார்ஸோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா யூ டோன்ட் ஹாவ் டு பே அவுட் ஆஃப் யுவர் பாக்கெட். ஸோ எப்படி பார்த்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஏன்னா நம்ம இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இல்லை, எனக்கு 10, 11, 12 அந்த மாதிரி சேமிக்கணும்னா யூ கேன் ஆல்வேஸ் டேக் யுவர் காயின்ஸ் அண்ட் redeem it as எக்ஸ்சேஞ்ச் இட் ஃபார் அ கோல்டு ஜுவல்லரி. ஸோ அதனால தான் சேவிங்ஸ்னால் நீங்கள் வந்து கோல்டு காயின்ஸ் ஆர் பார்ஸ் வச்சுக்கோங்க. டிசைன்ஸுனால் நீங்கள் எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அந்த லாஸ் சொன்னீங்கல்ல, அதை வந்து இந்த காயின்ஸ் வச்சு நீங்கள் காம்பன்சேட் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு கோல்டை வந்து இன்னொரு சேஞ்ச் பண்ணுறோன்னா தேர் வுட் பி லாஸஸ். பட் நீங்கள் அது க்ளோஸாக எடுக்கணும். கண்டிப்பாக வந்து மினிமலிஸ்டிக் ஒரு 5 to 10% லாஸ் ஆகுது இருக்க தான் செய்யும். 5 to 10% லாஸ்ன்னு கிடையாது, அதுக்கு ஒரு டிசைனுக்கு ஏற்ற வேல்யூ வேஸ்டேஜ். இப்போ என்னோடய ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா கோல்டு பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறேன், கொஞ்ச நாள் இப்போ 2 years முன்னாடி ஒரு கோல்டு வாங்குறாங்கன்னா ஒரு நிறைய ஃபங்க்ஷன் போட்டாங்கன்னா ஷீ ஃபீல்ஸ் லைக் ஓகே அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், எனக்கு அது போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கட்டும். ஆனால் இப்போ எங்கள் வீட்டிலலாம் அதெல்லாம் மாற்ற மாட்டாங்க. பட் ரைட் நோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, மாற்றிக்கலாம், வேறு ஒரு கோல்டு போயிட்டுறாங்கன்னு. இந்த சினாரியோ வந்து எப்படி ஆக்சுவலாக? ஸோ இப்போ மாற்றுறாங்க அப்படிங்கும்போது இந்த வெயிட், இந்த கால்குலேஷன்ஸ்லாம் அது எப்படி ஆக்சுவலாக? ப்ரோ, இது பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே சொல்கிறேன். இப்போது வந்து நீங்கள் ஒரு நகை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா மிஷின்ஸ் இருக்குது. தேர் இஸ் அ மிஷின் கால்டு XRF மிஷின். வேரியஸ் பிராண்ட்ஸ் இருக்கும், ரெட் லேண்ட்ஸ் அந்த மாதிரி வேரியஸ் பிராண்ட்ஸ் இருக்கும். அதில் போட்டிங்கன்னா ஸ்கின் டெஸ்ட் மட்டும்தான் தெரியும். இப்போ மிஷின்ஸ் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என் தாத்தா காலத்தில் என் அப்பாவே வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு பிளாக் கலர் ஸ்டோன் இருக்கும், அதில் தேய்ப்பாங்க. தேய்ச்ச உடனே அது கலரை பார்த்து இது இவ்வளோ வேஸ்டேஜ் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அது அக்யூரேட்டாக கண்டுபிடிப்பாங்க. பட் மிஷின் அளவுக்கு அக்யூரசி இருக்காது. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா அது எனக்கு சொல்லாமல் தெரியாது, அதில் கூட லாஸ் இருக்கும். ஸோ யூ ஷுட் நாட் பிளெட்ஜ் யுவர் கோல்ட் டு மெனி பீப்புள். ஏன்னா அந்த இடத்துல அந்த காலத்தில், இப்போ பிரச்சனை இல்லை, இப்போ எல்லாம் மிஷின் தான், ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி தான், அதுக்குள்ளே வச்சிரும், அதுவே வந்து ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துரும். பட் அந்த காலத்தில் யூ ஷுட் ஹவ் நாட் பிளெட்ஜ் டு மெனி பீப்புள், மெனி இடத்துல. ஏன்னா அது நீங்கள் செக் பண்ணும்போது அதோட பார்ட்டிகல்ஸ் லாஸ் ஆகிறது தெரியாது, வெயிட் வந்து லாஸ் ஆகும் தெரியாது நமக்கு. ஸோ அது அந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்துச்சு. பட் இப்போ என்னென்னா மிஷின்லேயே எல்லாம் இது பண்ணிடும். பட் தட் இஸ் ஆல்சோ நாட் ஃபைனல். நீங்கள் எந்த ஜுவல்லரியாக இருந்தாலும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் கரெக்டான வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால தான் நீங்கள் ரீசேல் பண்ணும்போது அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் பிடிச்சி தான் பேலன்ஸ் உங்களுக்கு கேஷாக கொடுப்பாங்க, மார்க்கெட் வேல்யூக்கு கேஷாக கொடுப்பாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம எக்ஸ்சேஞ்சுன்னு வரும்போது நிறையா லாஸ் ஆகும்னு சொல்லுவாங்க, ரைட்? அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எப்பயுமே ஒய்ஃப் மாற்றும் போதுனா கொஞ்சம் காஷனாக சொல்லுவாங்க, இப்போ நீ சும்மா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன்னா நமக்கு தான் லாஸ், கேஷ் நமக்கு தான் காசு லாஸ் ஆகும் அப்படின்வாங்க. ஸோ அது எப்படி உண்மையாக இல்லை இஸ் இட் ட்ரூ ஆக்சுவலி?
அதாங்க கண்டிப்பாக லாஸ் ஆகும். ஏன்னா மேக்கிங் சார்ஜஸை உங்களால் ரிடீம் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு 12 to 14%, 16% டிபெண்டிங் அப்போ அந்த டிசைன் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அதுவும் ஸ்டோன் ஜுவல்லரிலாம் இது பண்ணிங்கன்னா ஒரு பவுனில் 30% ஸ்ட்ரெயிட்டாக கழிச்சிருவாங்க. அண்ட் அதுக்கு மேலே வந்து ஜிஎஸ்டி அதெல்லாம் கழிச்சும்போது கிட்டத்தட்ட ஒரு 40% இன்வெஸ்ட்மெண்ட்டே அதில் போயிடும். ஸோ அதனால தான் நம்ம சவுத் இந்தியாவில் மேக்ஸிமம் டு மேக்ஸ் எனக்கு தெரிஞ்சு 90% வந்து கல்லில் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பிளெயின் ஜுவல்லரி, ஆன்டிக் ஜுவல்லரி விச் லுக்ஸ் இம்ப்ரெசிவ் அண்ட் ஸ்டைலிஷ் அதை தான் போவாங்க. கல் எவ்வளோ மினிமலிஸ்டிக்காக இருக்கோ அதை எடுத்தால் மட்டும் கழிச்சிருவாங்க. இல்லை கல் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு கழிப்பு வந்து கம்மியாக இருக்கும். இப்போது ஒரு ஜுவல்லரி டிசைன் ஒரு 40 கிராம் நெக்லஸ் எடுத்துக்கோங்க, அதில் வந்து கண்டிப்பாக 1 கிராம் 2 கிராம் கல் இருக்கும். ஸோ அதை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வேஸ்டேஜ் கழிக்கும்போது உங்களுக்கு லாஸ் அதிகமாக இருக்கும். பட் அந்த 3 கிராம் கல் இல்லை, 4 கிராம் கல் இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து வெறும் கோல்டு வெயிட் அண்ட் அந்த வேஸ்டேஜ் மட்டும்தான் இது பண்ணி மார்க்கெட் வேல்யூக்கு கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக லாஸ் இருக்கும், அவாய்டே பண்ண முடியாது எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது. இந்த கரெக்ட் மார்க்கெட் வேல்யூக்கு எடுத்துக்குவாங்க இந்த மாதிரிலாம் சொல்லும்போது. பட் எவ்ரி சிங்கிள் டே இதோட மார்க்கெட் ப்ரைஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. இது ஒரு குளோபல் மார்க்கெட்டோட எஃபெக்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ இதை எப்படி பார்க்கணும், நம்ம இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? ஆக்சுவலாக நிறைய பேர் எல்லாருமே கோல்டை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க. பட் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், என்ன அப்படின்னா கோல்டுன்றது நானும் கடைக்காரங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது. இந்த அக்ஷய தீதி வந்தால் கோல்டு ரேட் ஏறிடுச்சு, தீபாவளி வந்தால் கோல்டு ரேட் ஏறிடுச்சு, முகூர்த்த நாளில் கோல்டு ரேட் ஏறிடுச்சு. நோ, தட்ஸ் கம்ப்ளீட்லி அ மித். ரேட்டு எங்கள் கண்ட்ரோல்லையே கிடையாது. எல்பிஎம்ஏன்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது, லண்டன் புல்லியன் மெட்டல் அசோசியேஷன். ஸோ அவங்க தான் குரூப் ஆஃப் மைனர்ஸ், வேர்ல்டில் இருக்கிற எல்லா மைனர்ஸுமே ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மைனிங் காஸ்ட்டை வச்சு தான் அவங்க தான் கோல்டு ரேட்டையே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதோட நிற்கிறது இல்லைங்க, நிறைய சென்ட்ரல் பேங்க்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது டன் கணக்கில் தான் போகும், தௌசண்ட்ஸ் ஆஃப் டன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது கோல்டோட டிமாண்ட் ஏறிடும், அதனால் கோல்டோட விலையும் ஏறும். அண்ட் நீங்கள் இந்தியாவில் வாங்குறதுக்கும் மற்ற எந்த நாட்டில் வாங்குறதுக்கும் அப்ராக்சிமேட்டாக 20 to 25% கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்தியாவில் வந்து இம்போர்ட் டியூட்டி எவ்ரி 10 days மாறிக்கிட்டு இருக்கும். அண்ட் டிடிஎஸ் இருக்குது, டாலர் கன்வர்ஷன் ரேட் இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது. இப்படிலாம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்தியாவில் 20 to 25% கோல்டு ரேட் அதிகமாக இருக்குது. அதனால் டெய்லி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ கூட வந்து இஸ்ரேல் ஈரான் வார் போயிட்டுருக்கு. ஸோ வார், எனி அப்நார்மலிட்டிஸ் அரவுண்ட் ஜியோ பாலிட்டிக்ஸ் எங்கே எது நடந்தாலும் ஃபஸ்ட் எஃபெக்ட் ஆகிறது கோல்டு தான். ஸோ இப்போ மார்க்கெட்டில் இப்போ நீங்கள் குளோபல் மார்க்கெட் பற்றி நிறையா சொல்லியிருந்த மாதிரி இந்த நியூ ட்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் வந்து இந்த ரீசேலை அஃபெக்ட் பண்ணுமா? ஆக்சுவலாக இல்லைங்க, ட்ரெண்ட்ஸு ரீசேல் வேல்யூ அதான் சொன்னல, நீங்கள் கோல்டு ஜுவல்லரியை பிரேக் பண்ணால் மட்டும்தான் தெரியும் அது என்ன ட்ரெண்டாக இருந்தாலும், என்ன ட்ரெண்டி டிசைனாக இருந்தாலும் சரி, நத்திங் எண்ட் ஆஃப் த டே அதில் எவ்வளோ கோல்டு பர்சன்டேஜ் இருக்குது அதுக்கு தான் உங்களுக்கு கேஷ்பேக் இருக்குது. ஸோ அந்த ட்ரெண்டெல்லாம் எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ என்னோடய வியூவர்ஸ்க்கு இதுலேருந்து எனக்கு என்னென்னா இந்த கோல்டு ப்ரைஸிங் ஸ்கேம்ஸ் பற்றி எனக்கு இன்டெப்த்தாக சொல்லணுன்ற ஆசை. ஸோ அதுதான் நான் உங்கள்கிட்ட நெக்ஸ்ட்டு கேட்க போகிற கொஸ்டின்ஸ்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த கோல்டு ஜுவல்லரி மார்க்கெட் பற்றி இப்போ என்னோடய வியூவர்ஸாக இருக்கட்டும், ஆடியன்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், மேபி இதை நோட்டீஸ் பண்ணாத ஒரு விஷயம் எந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா, வெரி இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? கண்டிப்பாக இது வந்து தெரியாத விஷயந்தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. என்னென்னா மற்ற பிஸ்னஸில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணுன்னா மேனுஃபேக்சரருக்கும் பேமெண்ட் வந்து அக்கௌண்ட்டில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, கிளைண்ட்டும் சேல்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு மணியாக தான் வரும். பட் கோல்டில் மட்டும் கோல்டு டு கோல்டில் தான் டிரான்சாக்ஷனே நடக்கும். இப்போ நான் வந்து 1 kg ஆஃப் ஜுவல்லரி நான் வந்து சப்ளை பண்ணுறேன் அப்படின்னா என் மேனுஃபேக்சரருக்கு நான் கோல்டில் தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி எனக்கு பேமெண்ட்டும் கோல்டில் தான் வரும். ஸோ கமாடிட்டிஸில் நாட் ஓன்லி கோல்டு சில்வர் டைமண்ட் எதுவாக இருந்தாலும் கோல்டு டு கோல்டு சில்வர் டு சில்வர் தான் டிரான்சாக்ஷன்ஸே நடக்கும். அண்ட் அவங்களோட சேவிங்ஸே கோல்டில் தான் இருக்கும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். எனக்கு ஐ டோன்ட் நோ அபௌட் தட். ஓகே. ஸோ இப்போது ஒரு கோல்டு போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த ப்ரைஸிங்லேயும் வேஸ்டேஜ்லேயும் நிறையா ஸ்கேம்ஸ் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னோடய ஃபேமிலியிலே வந்து இங்கே எப்படி பண்ணுவாங்க, இது வந்து இந்த ப்ரைஸிங்கில் இதெல்லாம் வேலை பண்ணுறாங்க, இந்த வேஸ்டேஜ்லாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேசிகிட்டே இருப்பேன். அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஒரு காமன் மேனுக்கு வந்து அவ்வளோ ஒரு கிளாரிட்டியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. பிகாஸ் அவன் சேவிங்ஸ் போய் வாங்க போகிறோம், அங்கே வந்து வேஸ்டேஜ் ப்ரைஸிங்லாம் அவனுக்கு கிளியராக தெரியாது. ஸோ அந்த மாதிரி இன்னமும் இருக்கா, இல்லை அந்த மாதிரி அது ஒரு மித்தாக அந்த மாதிரி இருக்குது? இல்லைங்க, இது மித்துன்னு சொல்ல முடியாது. ஸோ வேஸ்டேஜ்ன்றது என்னென்னா நிறைய பேர் மக்களுக்கே அது வந்து ரொம்ப தவறாக போய் புரிஞ்சிருக்கு.
இப்போ நீங்கள் ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு டிஷர்ட் வாங்குறீங்க, இல்லைன்னா வந்து ஒரு கிராசரி ஷாப்பில் ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம் வாங்குறீங்க, அதோட ப்ரைஸ் யார் ஃபிக்ஸ் பண்ணுறா? The shopkeeper or the shopkeeper. But the product manufacture பண்ணுறவங்க end of the day it's the client. I mean நம்ம எந்த கடை வாங்குறோமோ அந்த கடைக்காரர் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாரு மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ். பட் கோல்டுன்றது நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல. கோல்டு ரேட் உங்களுக்கே தெரியும் என்ன கோல்டு ரேட் அப்படின்ட்டு. இப்போ சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு பவுண்ட் செயின் எடுத்துக்கோங்க. அந்த செயின் வந்து 8 grams ஆஃப் கோல்டு இருக்குது. கோல்டோட வேல்யூ என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் போடுவோம், பட் உங்களுக்கு கூகுளில் போட்டாலே கோல்டோட வேல்யூ என்ன வந்துடும். ஸோ அதில் நாங்கள் எப்படி சம்பாதிக்க முடியும்? எங்களுக்கு அதில் ப்ராஃபிட் எங்கே இருக்குது? நாங்கள் எப்படி வந்து ஹவு டு ஐ பே மை எம்ப்ளாயீஸ், ஹவு டு ஐ பே தி எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் அண்ட் அதர் சார்ஜஸ்? அது தவறாக புரிஞ்சிருக்கு. என்னென்னா ஒரு காரிகர், அதாவது ஒரு ஆச்சாரி வந்து நகை செய்கிறதுக்கான காஸ்ட் அது. ஏன்னா ஒரு நகை எப்படி போகும் அப்படின்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போகும். ஃபஸ்ட்டு வந்து கோல்டு மெட்டலை வந்து வயராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மோல்டு ரெடி பண்ணுவாங்க. மோல்டு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நெக்லஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு பெண்டன்ட் இருக்கும், அதுக்கு அட்டாச்சபிளாக ஒரு யூ ஷேப் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே ஒரு மோல்டில் செட் பண்ணணும். அது ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் டிசைன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. மோல்டில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலாய் அண்ட் இதெல்லாம் வந்து சால்ட்ரிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பஃபிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாலிஷிங். இதுதான் ஃபைனல் அவுட். ஸோ இவ்வளோ ப்ராசஸில் அவங்க செய்கிறாங்களே அதுக்கான கூலி தான் வேஸ்டேஜ். ஸோ அந்த வேஸ்டேஜ் தான் வந்து காஸ்ட் ஆஃப் தி கோல்டு. அந்த செயினோட காஸ்ட் கோல்டு மட்டுமே காஸ்ட் கிடையாது, அதுதான் கோல்டு மேனுஃபேக்சரிங் காஸ்ட். மேக்கிங் சார்ஜ். you're not actually, people are not wasting money on the wastage. இது வேஸ்டேஜ் கிடையாது, மேனுஃபேக்சரிங் காஸ்ட். அதுக்கு மேலே ஜிஎஸ்டி அண்ட் டிசைன்ஸ் பொறுத்து மாறும். ஸ்டோன் இருக்குன்னா ஸ்டோனோட காஸ்ட் இருக்குது. இப்போ வந்து செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் இருக்கும், ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் இருக்கும், ஸ்டோனோட காஸ்ட்டும் இருக்குது. ஸோ அந்த காஸ்ட், அந்த ஸ்டோன் செட்டிங் காஸ்ட்டும் இருக்கும். பட் டைமண்ட்லாம் ரொம்ப கஷ்டம் செட் பண்ணுறது. அண்ட் ஜுவல்லரியில் செட் பண்ணணும்னாலும் செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு மேக்கிங் சார்ஜஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் இஸ் போர்ன் பை தி மேனுஃபேக்சரிங். அதுதான் காஸ்ட் ஆஃப் தி கோல்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஜிஎஸ்டி. ஸோ there's nothing that நகை கடைக்காரங்களாம் சீட் பண்ணுறதுலாம் கிடையாது. இது ப்ராடக்டோட வேல்யூக்கு தான் பே பண்ணுறீங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் டிசைனை பாருங்கள். நீங்கள் டிசைனை பார்த்துட்டு இது வந்து கண்டிப்பாக இதில் நிறைய ஒர்க் இருக்கும் அப்படின்னா வேஸ்டேஜ் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். சிம்பிளாக இருக்குது, மினிமலிஸ்டிக்காக இருக்குது, ட்ரெடிஷ்னலாக இருக்குன்னா அதோட சேதாரம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இட்ஸ் யோர் நம்ம தான் வந்து ஜட்ஜ் பண்ணணும் அவங்க சொல்கிறத விட. ஸோ நிறைய இடத்துல நீங்கள் கம்பேரும் பண்ணலாம், நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸில் கம்பேரும் பண்ணலாம். யாரும் இந்த சம்பாதிக்கவே முடியாதுங்க. இதில் நிறைய காம்படிஷன். இதில் எங்கள் ஃபீல்டு மட்டும் இல்லை, எல்லா பிஸ்னஸ்லேயும் காம்படிஷன் இருக்குது. பட் ஜுவல்லரியில் இன்னும் என்ன சொல்கிறது, பைனாக்குலர் போட்டு பார்ப்பாங்க. அதனால் நாங்கள் ரொம்ப 1% 2% கூட சம்பாதிக்க முடியாது. எங்களுக்கான காஸ்ட்டு தான் மெயின்டெனன்ஸ், அதுக்கப்புறம் இதுதான் ப்ராஃபிட் தான் வந்து மேக்கிங் சார்ஜஸாக இருக்கும். ஸோ மேனுஃபேக்சருக்கும் பே பண்ணணும், எங்களோட காஸ்ட்டும் இருக்கும். அதெல்லாம் கலந்து தான் ஒரு ப்ராடக்டோட வேல்யூ காஸ்ட் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. அண்ட் ஸ்கேம்ஸ் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா Tier 1 சிட்டிஸ்லாம் ஏமாற்ற முடியாது. கண்டிப்பாக வந்து ஒரு நகை வாங்கும்போது முக்கியமான விஷயம் கஸ்டமர் என்ன பார்க்கணுன்னா அது என்ன கேரட், 22 கேரட்டா, 18 கேரட்டா, 24 கேரட்டா, 18 or 22 தான் மேக்ஸிமம் இருக்கும். அது பக்கத்தில் BIS ஹால்மார்க் சிம்பிள் ஒன்று இருக்கும். இது ரெண்டும் மேண்டேட்ரி. அதுக்கு கீழே கவர்மெண்ட் வந்து 2021 கழிச்சு HUIDன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, விச் இஸ் ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் கோட். அது வந்து 6 digitsல இருக்கும். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இதை எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணணும்னு சொல்கிறேன். BIS கேர்னு ஒரு ஆப் இருக்குது. இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, பட் நான் சொல்கிறேன். BIS கேர் ஆப்பில் இன்ஸ்டால் பண்ண உடனே, ரிஜிஸ்டர் பண்ண உடனே வெரிஃபை HUIDன்னு இருக்கும். அந்த 6 digit நம்பரை நீங்கள் அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு யார், எந்த வருஷம் அது மேனுஃபேக்சரர் ஆச்சு, யார் செல் பண்ணது, அந்த பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கிடச்சதுன்னா 100% இட் இஸ் கோயிங் டு பி ஜென்யூன். ஏன்னா ரெஜிஸ்டர்ட் ஹால்மார்க் சென்டர்ஸில் தான் QC பாஸ் பண்ணி அது நிஜமாகவே 916 கோல்டா, 18 கேரட் கோல்டா, 70% கோல்டு இருக்கான்னு அசஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சீல் குத்துவாங்க. ஸோ இது வந்து 100% ஜென்யூன் அண்ட் வெரிஃபைடு. அண்ட் அதை தாண்டி இதை எப்படி மிஸ்மேட்சாக யூஸ் பண்ணுறாங்கன்னா, கவரிங் நகையில் வந்து 22 கேரட்டுன்னு வந்து அச்சடித்து கொடுக்குறது. இன்னும் சென்னையில் கூட நான் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக்
ஐ டோன்ட் ரிமெம்பர் த ஜுவல்லரி ஷாப் நேம். அதில் வந்து அவங்க எல்லாம் 916 கோல்டுன்னு சொல்லிட்டு கவரிங்கை விற்றுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறத அதனால தான் ரெப்யூட்டேட்டட் ஜுவல்லர்ஸ் நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்னால தான் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட் கஸ்டமர்ஸ் ஆர் நாட் ஏன்னா எந்த இடத்துலையும் ஏமாற்றப்படாமல் இருக்கணும். அவங்க கொடுக்குற காசுக்கு வந்து கரெக்டாக. ஆமாம், ஒரு கிராமோட விலை என்ன ஆச்சுங்க? ஹார்ட் அண்ட் மணி ஃபார் கஸ்டமர்ஸ். ஆமாம், எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குகிறோம், அதை தங்கத்தில் சேர்க்கும்போது இன்னும் எங்களோட இது வந்து டிசைன்ஸோ இதுவோ ஒரு கடையோட மரியாதையோ கிடையாதுங்க. எங்களோட குவாலிட்டி தாங்க. குவாலிட்டி இருந்தால், ட்ரஸ்ட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும். ஏமாற்றினோன்னா அது அன்னியோட முடிஞ்சு, அவ்வளோதான். ஃப்யூச்சர் தட்ஸ் நாட் கரெக்ட், ரைட்? ஸோ அதே இல்லாமல் டயர் 2 சிட்டிஸில் வந்து நிறைய பேருக்கு கோல்டு இது 22 கேரட்டா 24 கேரட்டா 18 கேரட்டா எதுவுமே தெரியாது. 22 கேரட்னு சொல்லிட்டு 18 கேரட்டை விற்றுருவாங்க. ஸோ அது வந்து நம்மளால் ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூவேஷன் அண்ட் ஒரு கோல்டு லிட்ரஸி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கேயும் சேவ் பண்ணலாம். டயர் 2 டயர் 3 சிட்டிஸில் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. டயர் 1 சிட்டிஸில் சான்ஸே இல்லை. எல்லாருமே வந்து ஹெச்ஓடி இருந்தால் தான் என்னென்னா, இதை நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா தேர்ஸ் யூ கேன் இஷ்யூ அ வாரண்ட் பேஸ்ட் ஆன் தி கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட். அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டுங்க. கோல்டில் அந்த சொல்லலாம் ஏமாற்றிட்டுலாம் போயிட்டுருக்கு. யா ஸோ நம்மளோட இதுக்கு தான் வந்து நம்ம தான் வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ அதுதான் அந்த 3 பாயிண்ட் தான். 22 கேரட் இருக்கணும், BIS ஹால்மார்க் சிம்பிள் இருக்கணும், 6 டிஜிட் கோடு இருக்கணும். அந்த 6 டிஜிட் கோடை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா தாராளமாக அதை பண்ணிக்கலாம். இப்போ கோல்டு அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா விமன் கோல்டு மேலே ஃபாண்டாக இருப்பாங்க. மெஜாரிட்டி 99% ஃபாண்டாக இருப்பாங்க. என்ன மாதிரி ஒரு சில பேர் தான் பாய்ஸில் வந்து கோல்டு மேலே ஐ எம் வெரி ஃபாண்ட் ஆஃப் கோல்டு. ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அது இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் தாண்டி ஐ லைக் டு வேர் கோல்டு. ஆக்சுவலி ஐ லைக் டு சீரியஸ்லி வேர் கோல்டு. ஆனால் அதோட பர்சன்டேஜ் வந்து ரொம்ப 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 மினிமலாக ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அது என்ன ரீசன்னால்? ஆக்சுவலாக அந்த காலத்தில் ராஜாலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் போல்டாக போட்டுட்ருப்பாங்க. அவங்களுக்கு இது ஹாரம் கிடையாது, நெக்லஸ் கிடையாது, தோடு கிடையாது, எதுவும் கிடையாது. போல்டாக போட்டுட்ருந்தாங்க. பட் நவ் டைம்ஸ் ஹவ் சேஞ்ச்ட், ஜென்ரேஷன்ஸ் ஹவ் சேஞ்ச்ட். ஸோ அப்போ வந்து இது வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. நான் டைமோட ட்ரான்சிஷன் தான் சொல்கிறேன். அதனால் இப்போ இருக்கிற மென்னுக்கு, இப்போது நான் பார்க்குற மெஜாரிட்டி ஆஃப் மென்னுக்கு என்னென்னா கடா தான் பிடிச்சிருக்கு. நல்லா கடா போடணும், இல்லைன்னா வந்து நல்ல ஒரு கம்பீரமான செயின் போடணும். அதுவும் வந்து ஒரு பீஸ் கிளாஸாக சிட்டிஸில் இருக்கிறவங்க கிளாஸாக போகணுன்னு நினைப்பாங்க. டவுன் சவுத்லாம் போனீங்கன்னா நல்லா இந்த மதுரை திருநெல்வேலியெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கியூபன் செயினை போட்டு நல்லா அது ஒரு மொத்தமாக இருக்கணும். வெயிட்டு வந்து அதிகமாக காட்டணும். ஆனால் அந்த எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரைடாக போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி அது ஒரு ப்ரைட் மூமெண்ட்டாக நினச்சிப்பாங்க. அது போடுறது பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் டேஸ்ட்டு ட்ரான்சிஷன் ஆனதுனால மென்னுக்கு வந்து அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இல்லை. நம்மளுக்கு மென்னுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. கடா போடுவாங்க, இல்லைன்னா ரிங்ஸ் போடுவாங்க, இல்லைனா செயின். இந்த 3 தான். அது போட்டாலே we are 100% satisfied. அதை தாண்டி திங்க் பண்ணுறதே கிடையாது. இல்லை, அது நிறைய போட்ட மாதிரி ஆகிடும். ஒரு மோதிரம், ஒரு செயின் அண்டு ஏதாவது பிரேஸ்லெட் போட்டாலே we are finished. அதுவே அவ்வளோதான். அதுவே வந்து இது போடணுமா, இது தேவையா, ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஒய்ஃபோட கட்டாயத்தில், அம்மாவோட கட்டாயத்தில் தான் போடுற மாதிரி இருக்கும். என்ன தவிர எனக்கு கோல்டுனா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக பர்சனலி ஃபேக் அது இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் அதெல்லாம் தாண்டி பர்சனலாகவே எனக்கு வந்து கோல்டு வேர் பண்ண பிடிக்கும். எனக்கு வந்து ஐம் ஹேவிங் ஏ ஹியூஜ் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது பிரேஸ்லெட் ஒன்று வச்சுருக்கேன். ஆக்சுவலாக 2 சிங்கம் பார்க்குற மாதிரி ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அது எப்படி கடாவா ஒய்ஃப் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ எனக்கு அது தெரியல. பட் போட எனக்கு வந்து அது மேலே பெரிய ஒரு ஃபாண்ட் ஆகிடுச்சு. அது போட்டாலே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். பட் அது என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஆக்சுவலி அது எல்லாரும் போடுறாங்க. அப்படி நிறைய பேர் வந்து கோல்டில் மட்டும் இல்லை, சில்வர்லேயும் போடுவாங்க. அது மாதிரி வேர் பண்ணும்போது எனக்கு என்ன கோல்டு வேர் பண்ணாலே ஐ பர்சனலி ஃபீல்டு என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் நல்லா பூஸ்டப் ஆகிருக்கும். எனக்கே வந்து ஒரு மாதிரி ப்ரைடாக ஃபீல் பண்ணுவேன். அதான் இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் பண்ணால் எவ்வளோ கான்ஃபிடென்ஸாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஒரு இடத்துல போகும்போது அதோட 2x எனக்கு ஃபீல் ஆகும். ஆக்சுவலாக ஸோ அதே மாதிரி தான். அண்ட் ஒரே கலர் 2 மாங்கா. ஃபஸ்ட்டு நம்ம வேர் பண்ணுறோம், அது ஒரு ப்ரைடு, ஒரு கான்ஃபிடன்ஸ், ஹாப்பினஸ் இருக்குது. ரெண்டாவது வேல்யூஸ் அது கூட இன்க்ரீஸ் ஆகிட்டு தானே போகுது. இப்போ நீங்கள் இப்போ வாங்குறீங்க ஜுவல்லரி கூட ஆக்சுவலாக என்னையா சொல்லலாம், லாங் டேர்ம் ஆஃப்டர் 10 years உங்கள் சேதாரம் கம்ப்ளீட்டாக, சேதாரம், GST எல்லாமே கவர் ஆகிடும்.
ஆமாம், வாங்கிட்டு உடனே விற்கிறதுக்கு பதிலாக இப்போ என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, எனக்கு அது எவ்வளோ உண்மை பொய்ன்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக பொய்னா அவங்களுக்கு அது கரெக்டாக தெரியுது, எனக்கு தெரியல. பட் ஷீ செட், மேரேஜ் அப்போ நான் வாங்கின கோல்டுக்கும் இப்போ நான் அந்த கோல்டு என்கிட்ட இருக்குது, அதோட வேல்யூ பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எப்போ போனாலும் நம்மளால் ஈஸியாக அதை கன்வெர்ட் பண்ணிக்க. நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா உடனே எடுத்துகிட்டு போய் என்னால் அதை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் கேஷாக அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரியல் எஸ்டேட்டோட கோல்டை தான் ஈஸியாக லிக்விடேட் பண்ண முடியும். அதை தான் நம்ம சவுத் இண்டியன்ஸ் நம்ம சவுத்தில் மக்கள் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ½ hour பார்த்துக்கலாம். ஆமாம் யூ ஹேவ் மல்டிபிள் வேஸ் டு லிக்விடேட் இட். பட் ஆனால் நம்ம லேண்டில் பண்ணும்போது இட்ஸ் டேக்ஸ் டைம், இட்ஸ் அ டீடியஸ் ஜாப். நிறையா பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது, எடுத்தோடனே எல்லாம் மாற்ற முடியாது. எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ நினைக்கிறேன். லேண்டுக்கான வேல்யூ தனி நினைக்கிறேன், கோல்டுக்கான வேல்யூ எவ்ரிதிங். சரி, அதுதான் நான் சொல்கிறது என்னென்னா போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை கரெக்டாக. இப்போ ஒரு ஸ்டாக்ஸ்னாலும் இப்போ எல்லாமே நான் எப்படி பார்ப்பேன்னா, என்னோட பர்சனல் பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னோட பர்சனல் வியூ. இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்மக்கிட்ட ஒரு நம்ம 100% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 100% இருக்குன்னா ஒரு சர்டன் அமௌண்ட் கோல்டில் போகணும். இட்ஸ் லைக் சில பேர் சொல்லுவாங்க பொருளாக வாங்கக்கூடாது, அது எப்பயுமே நம்ம பாண்ட்ஸாக வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். நான் எப்படி பர்சனலாக ஃபீல் பண்ணால் யூ ஹாவ் டு ஹவ் பாண்ட்ஸ், அதே சமயத்தில் ட்ரெடிஷ்னலாக போடுறதுக்கும் வி நீட் சம் கோல்டு. ஆக்சுவலி அது ஒரு பர்சனல் ஃபீல்டுக்காக, ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போடுறதுக்காக ஸ்டாக்ஸ்லேயும் பர்ஃபெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். லேண்ட்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ரியல் எஸ்டேட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிஃபைடாக போய் எல்லாத்துலேயும் கவர் பண்ண மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லா விதத்துலையும் இருந்தால் தான் இட்ஸ் அ பேலன்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் பார்ப்பேன். வெறும் கோல்டில் மட்டுமே நான் பண்ணுவேன், இல்லை நான் ஸ்டாக்ஸில் மட்டுமே பண்ணுவேன். ஸ்டாக்ஸ் தான் இட்ஸ் அக்ரெசிவ் திங். ஸோ நம்ம காசை, நம்ம ஹார்ட் அர்ன் மணியை எந்த இடத்துல எது எப்போ மாறணும் நம்மளால் அன்சர்டனிட்டியாக இருக்கும் போது வி ஹாவ் டு டைவர்சிஃபை ஆர் மணி. அந்த சேவிங்ஸாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக டைவர்ஸ் பண்ணி வைக்கும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கும். ஒன்றில் ப்ராப்ளம் இருந்தால் கூட இன்னொன்றில் வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும்னு நினைப்பேன். இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு பாயிண்ட் ஸ்ட்ரைக் ஆகுது. வி ஷுட் நாட், அதான் அது சொல்லுவாங்களே, தேர்ஸ் அ கிரேட் சேயிங், உங்கள் ஒரே பாஸ்கெட்டில் உங்களோட திங்ஸ் எல்லாம் போடக்கூடாது, வேரியஸ் பாஸ்கெட்ஸில் அதை டைவர்சிஃபை பண்ணணும். இப்போ நீங்கள் டைவர்சிஃபை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒன்று கோல்டு அண்ட் ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் ரெண்டுமே ஆப்போசிட், நார்த் சவுத் மாதிரி. இது ஏறுனா இது இறங்கும், இது இறங்குனா இது ஏறும். ஸோ நம்ம டைவர்சிஃபை பண்ணும்போது நம்ம அப்படியே ஷிஃப்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 20 to 25% கோல்டில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். நாளைக்கு ஒரு அன்சர்டனிட்டி வரும்போது இந்த ஷேர்ஸ், ஈக்விட்டிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே நிறைய டிக்ளைன் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ வேர்ல்டில் எங்கே நடந்தாலும், இப்போ எந்த அன்சர்டனிட்டி சொல்ல முடியாது, எந்த வார் நடந்தாலும் சரி, இப்போயே வார் நடந்திருக்கு, நம்மளுக்கு நம்ம ரூபா நோட்டு செல்லாது, கோல்டு தான் செல்லும். நீங்கள் கோல்டு கொடுத்தீங்கன்னா தப்பிச்சிடலாம். ஸோ தட்ஸ் ஹவ் பவர்ஃபுல் இது. கோல்டு இஸ் தி வேர்ல்டு கரன்சி. நீங்கள் எங்கே போனாலும் ரூபா நோட்டு, டாலர்ஸும் சரி, இதுவும் சரி, எப்போவுமே அது தட் இஸ் நாட் தி பெர்மனெண்ட் கரன்சி. கோல்டு இஸ் தி பெர்மனெண்ட் கரன்சி. அதே மாதிரி நான் கோல்ட்லேயே எல்லாம் போட்டுறேன், தட்ஸ் நாட் தி கரெக்ட். நீங்கள் சொன்ன மாதிரி டைவர்சிஃபை பண்ணணும். அப்போ தான் உங்களோட போர்ட்ஃபோலியோ எது ஏறினாலும் இறங்கினாலும் பேலன்ஸ் ஆகிடும். யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் எனிதிங். ஷிஃப்ட் மிக்ஸ் மேட்ச் பண்ணுறது தாங்க எல்லாம், அவ்வளோதான். கரெக்டாக மிக்ஸ் மேட்ச் பண்ணேன். ஏன்னா எந்த இடத்துல எது வேணாலும் ஏறலாம், எந்த டைம் வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒரு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஹோல்டு இருக்கும், நம்ம காசு ஓகே இட்ஸ் லைக் சேஃப் அப்படிங்கிற ஒரு ஹோல்டு இருக்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ சொசைட்டியில் ஒரு ஸ்ட்ராங் ப்ரெஷர் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ ஒரு ஃபங்க்ஷன், முக்கியமாக கல்யாணம்னு வச்சுக்கோங்க, கடன் வாங்கியாச்சும் பவுண்ட் சேர்த்துடணும், கடன் பண்ணியாச்சும் என் பொண்ணுக்கு நிறையா கோல்டு வாங்கி போட்டுடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்னோடய பர்சனல் பர்ஸ்பெக்டிவாக நான் எண்டில் சொல்கிறேன். இப்போது நீங்கள் இது எப்படி பார்ப்பீங்க? கடன் வாங்கி கோல்டு வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக நாட்டுங்க. ஏங்க கடன் வாங்கணும்? உங்களால், அதாவது நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் பண்ணாலே போதுங்க. வை ஷுட் யூ கெட் இன்டு டெப்ட் ட்ராப்? அதெல்லாம் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. கடன் இப்போது நம்ம ஏன் கோல்டு, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறோன்னா ஏன் கோல்டு கொடுக்கணும்? அது ஒரு செக்யூரிட்டி. யூ ஆர் பாசிங் அ ஜென்ரேஷன். நாளைக்கு ஹஸ்பண்டையோ அவங்க வீட்லேயோ நம்பி இருக்காமல் அவங்க சொந்த காலில் நிற்கிறதுக்கான ஒரு செக்யூரிட்டி மட்டும்தான் அது. உங்கள் அளவுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணால் போதும். கடன் வாங்கி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ சேவிங்ஸ்ன்றது நம்ம ஆரம்பத்துலேருந்து பண்ணுறது தான் கரெக்ட். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையே வராதுங்க.
அண்ட் ஆடம்பரமாக செலவு பண்ணுறது செய்கிறது. நிறைய பேர் கடன் வாங்கி பண்ணக்கூடாது, அது தப்புங்க. யாருக்கு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் சொல்லுங்கள்? நோ படி இஸ் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் அஸ். அதாவது கல்யாணத்துக்கு வர்றவங்க செய்கிறவங்க ஆர் தே கோயிங் டு லுக் ஆஃப்டர் அ குட் அண்ட் பேட்? என் ஃபேமிலி, என்னோட குழந்தை, என்னோட ஒய்ஃப், என்னோட அம்மா அப்பா, நான் தான் பார்த்துக்க முடியும். அதனால் நம்ம கடன் வாங்கி தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்மளால் முடிஞ்ச சேவிங்ஸை இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு காஸ்ட் கட் டவுன் பண்ணலாம். யூ டோன்ட் ஹாவ் டு நான் ஒரு 10 லட்சம் கடன் வாங்கியிருக்கேன், 15 லட்சம் கடன் வாங்கி தான் வந்து டெக்கரேஷன் பண்ணிக்க செஞ்சுருக்கேன். நாளைக்கு வந்து அது ஒரு நாளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க, அது தேவையில்லை. அதே நீங்கள் வந்து கோல்டில் போட்டிங்கன்னா ஒரு 5 இயர்ஸில் அந்த 15 lakhsன்றது 30 lakhs ஆகிடும், 40 lakhs ஆகிடும். தட்ஸ் தி பவர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து கடன் வாங்குறத விட ஒரு நிமிஷம் யோசிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ என்னோட பர்ஸ்பெக்டிவ் சார், இப்போ கோல்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், கோல்டு கொடுக்குறாங்கிறது. இப்போ நம்ம போய் எல்லாத்துக்கும் வந்து என்ன சொல்கிறது, பெரியவங்க எல்லாத்தையுமே திணிக்க முடியாது. அவங்க கோல்டு கொடுத்தா இப்போ செக்யூர்ட் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த செக்யூர்ட் லெவல் வந்து நான் எப்படி பார்ப்பேன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாளைக்கு ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வருதுன்னா இந்த கோல்டு வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலாக நாட் ஒன்லி தட், அந்த பொண்ணுக்கான ஹோல்டுங்கிறத தாண்டி அந்த குடும்பத்துக்கான ஹோல்டுன்னே நான் நினைப்பேன். நான் இப்போ என் ஒய்ஃபால் எங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒன்று வருது நடக்குது அப்படின்னா, ஓகே எனக்கு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருந்துச்சுன்னா அவங்க ரூபத்தில் எனக்கு ஒரு ஹெல்ப் வந்திருக்கு. அதே சமயத்தில் சேவிங்ஸுங்கிறது லாங் டேர்மாக பண்ணுறது நான் நினைக்கிறேன். எனக்கு நாளைக்கு கல்யாணம் வரப்போகுதுன்னா இன்றைக்கி தான் நான் வந்து எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆகுது, ஒரு 25 years கழிச்சு என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுதுன்னா, நான் இன்னிலேருந்தே என் பொண்ணு கல்யாணங்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நான் சேவிங்ஸ் என் லைஃபுக்கு நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறது கரெக்ட். என் பொண்ணு கல்யாணம் வரும்போது நான் போய் 20 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு வந்து அந்த நகை சேர்த்துறதுங்கிறது தட்ஸ் நாட் பர்ஃபெக்ட். அது வந்து அந்த ஷோக்காக அந்த கும்பல்லாம் என்னை வந்து நல்லவன், நான் வந்து சூப்பர் செமையாக பண்ணிட்டான்டா அப்படின்னு நினைக்கிறதுக்கு நான் போய் என் காசை வேஸ்ட் பண்ணி அந்த 10 லட்சம் லோனுக்கு நான் ஒரு 15 லட்சம் கட்டி இல்லை 12 லட்சம் கட்டி இன்ட்ரெஸ்ட்டோடு கட்டி அது வந்து பேலன்ஸ்டு அந்த கோல்டு வேஸ்ட் நான் வாங்கி, ஏன்னா நான் நிறைய இன்ட்ரெஸ்ட் கட்டுவேன் அதுக்கு. அது இன்க்ரீஸ் ஆகிற ரேஞ்சோடு நான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கட்டுவேன் அதுக்கு பதிலாக ப்ராப்பராக என்ன பண்ணோன்னா நம்ம லைஃப்லேயே வந்து ப்ராப்பராக சேவ் பண்ண ஆரம்பிக்கும். சேவ் அண்ட் இன்வெஸ்ட் ப்ராப்பர்லி. அட் த சேம் டைம் சேவிங்ஸுங்கிறது வெறும் நம்ம வந்து கேஷே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. கேஷ் வந்து ஒரு வருஷமும் இன்ஃப்ளேஷனில் அதோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ நம்ம கொஞ்சம் ஒரு 10,000 வந்திருக்கா, 20,000 வந்திருக்கா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 1000 ரூபா எடுத்து ஒரு ஆப்பில் போட்டு நம்ம கோல்டு சேவ் பண்ணலாம். மீதி காசு எடுத்து ஷேர்ஸ்லேயோ கொஞ்சம் கொஞ்சமாக, அப்புறம் கேஷ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தனா ஒரு லேண்ட் வாங்கலாம். இந்த மாதிரி ரியல் எஸ்டேட். ஸோ இப்படி தான் நம்ம பண்ணுமே தவிர கடன் வாங்கியோ ஒரு 4 பேர் நம்மளை வந்து பணக்காரன்னு சொல்கிறதுக்காகவோ, பணக்காரனாக ஆகாமல் ரிச்சாக ஆகாமல், இந்த ரியல் ரிச்சாக ஆகாமல் அந்த ஒரு நாளைக்கோசரம் நான் ரிச்சுங்கிற மாதிரி காட்டுறது வந்து ஒரு நாள் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மீதி நான் சாகிற வரைக்கும் அந்த கடன் என்னை துரத்திக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் பிலீவ் பண்ணேன். நீங்கள் சொன்ன மாதிரி என்னென்னா ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு பண்ணிவிட்டு அந்த வயசில் இப்போது கண்டிப்பாக ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக 55-60 வயசு வரைக்கும் அந்த வயசில் நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படி நம்மளால் அடைக்க முடியும் அதுக்கப்புறம் அன்சர்டனிட்டி நம்ம லைஃபே. தட் இஸ் அ பிக் ராங். யூ டோன்ட் ஹாவ் டு டூ தட். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து குழந்தை பிறந்ததுலேருந்து சேவிங்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாருக்குமே சேஃப்டி இல்லை. குழந்தைக்கும் எடுத்துகிட்டு போகலாம், வேணுன்னா குழந்தை எடுத்து போகுது, இல்லை நமக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம லைஃப்பில் ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வருது, இல்லை வேர்ல்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அதால் வந்து ஒரு பெரிய எனக்கு ஜாப் போயிடுச்சுன்னா நம்ம சேர்த்து வச்சதெல்லாம் நம்மளை காப்பாற்றும். கொஞ்சம் வருஷம் நம்ம மறுபடியும் ரீகெயின் ஆகிற வரைக்கும் அதை நம்மளை காப்பாற்றும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் அது கோல்டாக இருக்கட்டும், எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்த விதமான வெல்த் பில்டிங்காக இருக்கட்டும், அப்படி தான் பில்ட் பண்ணுமே தவிர ஒரு இடத்துல கடன் வாங்கி இன்னொரு இடத்துல வெல்த் பில்ட் பண்ணால் அது வெல்த்தே கிடையாதுங்கிற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப அட்வான்ஸாக நம்ம போயிட்டோம். பட் ஆக்சுவலாக இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பையன் 18 years ஹி ஜஸ்ட் காட் இஸ் ஜாப், ஹி வாண்ட்ஸ் டு சேவ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போலேருந்து கோல்டில் சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். என் ஆப் மட்டும் நான் சொல்லுங்க, நான் ஜென்ரலாக சொல்கிறேன், எந்த ஆப்பில் வேணாலும் சேவ் பண்ணலாம். 50 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபாய் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நீங்கள் சொன்ன இந்த டெப்ட் ட்ராப்டில் மாட்டுறது சான்ஸே கிடையாது. நிறைய இளைஞர்கள் இப்போ அதெல்லாம் நினைக்கிறதே இல்லைங்க. எல்லாம் ஐஃபோனு, நோ காஸ்ட் இஎம்ஐ, எந்த பொருள் கொடுத்தாலும் ஒரு பொருள் நம்மளுக்கு தேவையே இல்லை, ஆனால் அந்த பொருளை நம்ம வாங்கி இஎம்ஐ கட்டுறோம். பட் ஆனால் அந்த இஎம்ஐ கட்டுறது கோல்டில் கட்டினோன்னா தட் இஸ் கோயிங் டு மல்டிப்ளை யுவர் வெல்த். இட்ஸ் அன் அசெட். லைபிலிட்டிஸில் தான் அதிகமாக போடுறோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே என்னென்னா அசெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் ஃப்யூச்சர் வில் பி பிரைட், காம்பவுண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். லைபிலிட்டிஸில் போட்டோன்னா அப்படியே டிகிரேட் ஆகி போய்ட்டு இருக்கும். See, there is a famous saying, இப்போ ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா இட் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ, ஆர் அது வந்து என்னோடய லைஃப் ஏதாவது ஒரு விதத்தில் மாற்றினா தான் அதை நான் பொருள் வாங்கணும். அண்ட் வாங்குகிற விதம் என்ன,
ரெடியாக என்கிட்ட கேஷ் இருந்தால் தான் வாங்கணும். இது வந்து என்னோடய ப்ராக்டிக்கலாக என் லைஃப்பில் அனுபவித்த விஷயம். ஆக்சுவலாக ஒரு 2 years பேக் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்னா ஐ ஹேவ் அ வெரி குட் ரெவென்யூ சிஸ்டம். ஆக்சுவலி எனக்கு என்னோட பிஸ்னஸ் இஸ் கோயிங் வெரி குட். ஆக்சுவலி அப்படி இருக்கும்போது ஐ பர்சனலி ஃபெல்ட்டேன்னா சரி ₹1,00,000 பொருள் இஎம்ஐ போட்டு ஜீரோ காஸ்ட். ஒரு பீரியடில் என்னாச்சுன்னா அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு 3 months வந்து ஒர்க் ஆகலை. ஒரு 3 to 4 months வந்து செம்மையாக ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அன்னைக்கு தான் எனக்கு வந்து அந்த இஎம்ஐயோட ட்ராப்பே எனக்கு புரியுது. அது வரைக்கும் என்னென்னா எனக்கு கேஷ் ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கிறனால நான் அப்படியே வாங்குறேன், ஒரு 30,000 எடுத்து கொடுக்குறேன் பண்ணுறேன். அந்த ட்ராப் வந்து என்ன ஒரு 1 year ஹாண்ட் பண்ணுச்சு ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் டவுன் ஆகுதுன்னா மறுபடியும் ரீகெயின் ஆகிறதுக்கு இட் டேக் சம் டைம். ஆக்சுவலி அந்த மறுபடியும் பழைய ஃபேஸ்க்கு வரத்துக்கு பேபியாக தானே ஆரம்பிக்கும். பேபியாக ஆரம்பிச்சுதான் போகும். அந்த ஒரு அமௌண்ட்டை வந்து நான் எவ்ரி மந்த் ரெடி பண்ணுறதுக்குள்ளார போதும் ஆகிடுச்சு. அன்றைக்கி நான் வந்து என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், இனிமேல் நம்ம லைஃப்பில் என்றைக்குமே வந்து இஎம்ஐ எடுக்க போகிறதில்ல, ரெடி கேஷ் இருந்தால் போய் வாங்கிக்கலாம். இப்போ ஒரு காரே வாங்கணும், கார் வந்து அசெட்டு டிப்ரிஸ் அதெல்லாம் எனக்கு இப்போ ஒரு கார் வாங்கணும், எனக்கு கார் வேணும் அப்படின்னு நான் வாங்குறேன்னா ரெடியாக என்கிட்ட 20 லட்சம் இருக்குது, 10 லட்சம் இருக்குது. அந்த காரோட வேல்யூ என்ன 20 லட்சமோ 10 லட்சமோ, அந்த கேஷ் இருந்தால் போய் வாங்குகிறோம். இல்லைனா அந்த காரை நம்ம வாங்க போகிறதில்ல, நமக்கு வேண்டாம். அதே மாதிரி 10 லட்சம் தான் இருக்குது அப்படின்னா அந்த 10 லட்சத்துக்கு போய் கார் வாங்க போகிறதில்ல. அதாங்க இங்கே என்னென்னா நம்ம ஆக்சுவலாக வந்து சைக்காலஜி பிரகாரம் சென்டிமெண்ட்டும் அட்டாச் பண்ணிடுறோங்க. ஸோ சைக்காலஜி பிரகாரம் சென்டிமெண்டலாக அட்டாச் ஆகிடும் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் காரு, வீடு, நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அதாவது 30% வந்து டவுன் பேமெண்ட் கட்டி 70% லோன் போகிறாங்க. ஆனால் ரிவர்ஸில் தான் பண்ணணும். 70% நீங்கள் வந்து கையில் கணம் இருந்தால் எது வேணாலும் வீடோ காரோ எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். அப்போ 30% வந்து நீங்கள் லோனாக போனீங்கன்னா பேலன்ஸ் 70% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஹவ் வி ஹாவ் டு மல்டிப்ளை வித் லோன் போகிற மாதிரி இல்லை, லோன் தான் போகிறோங்கிற மைண்ட் செட். பட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி தான் போகிறோன்னா பேலன்ஸ் பண்ண முடியும். அண்ட் அது கண்டிப்பாக அது வேல்யூபுளாக, இது நம்மளுக்கு கண்டிப்பாக தேவையா, நம்ம க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். கால்குலேட்டட் ரிஸ்க் இருக்கணும். கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறது தப்பு இல்லை. ஆமாம் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கலாம். பட் ஆனால் ஒரு இது பண்ணிட்டோம், இப்போ உடனே வாங்கணும்டா, இப்போ ஒரு காரை பார்க்குறோம், நாளைக்கு அந்த காரை வாங்குகிறோம் அப்படின்னா கடைசியாக நீங்கள் தான் அந்த லாஸை ஃபேஸ் பண்ண போகிறீங்க. கார் இருக்கும் நம்ம யோசிக்கிறது. நம்ம கார் வாங்கும்போது கூட பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்கவே மாட்டோம். என்னன்னா முதல்ல அந்த இனிஷியல் பேமெண்ட்டோ இல்லை அந்த ஃபுல் காஸ்ட்டோ பார்ப்போம். அதுக்கு சர்வீஸ் இருக்குது, பெட்ரோல் போடணும், மெயின்டெனன்ஸ் இருக்குது, இதெல்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் நான் பார்க்காம தான் நான் சொன்னல ஒரு ட்ராப்பில் மாட்டினேன். இது ட்ராப்பில் மாட்டினது எப்படின்னா இந்த சர்வீஸ் இருக்குது, 10,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினா வந்து போய் சர்வீஸ் விடணும், 15,000 கிலோமீட்டர்னா இப்போ இதை மாற்றணும் அதை மாற்றணும், அதுக்கு வந்து 15,000 ஆகுது, 20,000 ஆகுது. அப்படிங்கும்போது இதெல்லாம் பார்க்குறது இல்லை. அதுக்கெல்லாம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நம்மக்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணி வாங்கணும். 10 லட்ச ரூபா தான் கார் வாங்குறங்கிறது கிடையாது. இதை வாங்கினா மந்த்லி எக்ஸ்பென்ஸ் இவ்வளோ ஆக போகுது, இவ்வளோ பெட்ரோல் ஆக போகுது, இதை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமான்னு யோசிக்கணும். அது நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. கார் வாங்கணும் முடிவு பண்ணிட்டா ஓகே, ஒன்றா 2 ஆப்ஷன் தான். ஒன்றா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுல் கேஷ் இருந்தால் வாங்க போகிறோம், இல்லைன்னா இஎம்ஐ போடும். 2 ஆப்ஷனுமே இருந்தால் கூட அந்த மந்த்லி ரெக்கரிங்கான சில எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு மந்த்லி அந்த மெயின்டெனன்ஸ் ஒரு பெட்ரோலுக்கு கேப் இருக்கா, அதோட காஸ்ட்டும் கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு வாங்கணும் ஒரு காரை வாங்கணும். என்ன வரும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அது கார் மட்டும் கிடையாது, வீடு கூட சேம் கான்செப்ட் தான். மந்த்லி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எப்படி இருக்குது, இஎம்ஐ எப்படி இருக்குது, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் வாங்கணும். நம்ம என்ன வீடு பிடிச்சிருக்கா, இன்டீரியர்ஸ் இருக்கா, ஓகே 30% போட்டு 70% பண்ணிவிட்டு புது வீட்டில் பால் காய்ச்சிட்டு போயிடும். இட்ஸ் நாட் சென்டிமெண்ட் தாங்க நம்மளை வந்து இதெல்லாம் வந்து எடுக்க வைக்குது. ஸோ சென்டிமெண்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா தாராளமாக ஒன்றும் இல்லை, ஒரு பேசிக் கேல்குலேஷன். உங்களோட ரெவென்யூ 50,000 அப்படின்னா இதில் வந்து இவ்வளோ செலவு போகுது, இதுலேருந்து இது இருக்குது, ஓகே இவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது, இவ்வளோ என்னால் லைபிலிட்டிஸ் அண்ட் இஎம்ஐஸ்க்கு எடுக்க முடியும்னா இன்க்ளூடிங் நம்ம சொல்கிற மாதிரி மெயின்டெனன்ஸ் எல்லாமே தாராளமாக பண்ணலாம். அப்படி இல்லையா வெயிட் ஃபார் இட். டிலேட் கிராட்டிஃபிகேஷன், அதாவது கிராட்டிஃபிகேஷனை டிலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க. அண்ட் நிறைய பேர் இப்போ ட்ரிப்ஸ்லாம் போகிறாங்க. ட்ரிப்ஸ்லாம் போகும்போது நான் நிறைய கேள்விப்படுறது என்னென்னா ஒரு 2 years வந்து சேவ் பண்ணி போவாங்க. இட்ஸ் நாட் லைக் ஓகே நம்ம போகிறோம் அப்படின்னா இப்போ உடனே போகணுன்னு அவசியம் கிடையாது. 2 years கழிச்சு கூட அந்த இடத்துல வந்து அதே ரிசார்ட்டுக்கு இன்னும் ஒரு 10 resort நல்லாவே வரும், நல்லாவே டெவலப் ஆகிருக்கும். ஸோ நம்ம சேவ் பண்ணிவிட்டு போனோன்னா யூ டோன்ட் ஹாவ் டு பர்ன் த மனி இன் யோர் பாக்கெட். இருக்கிற மணியை பர்ன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ரெகுலர் லைஃபுக்கு யூஸ் ஆகிற எக்ஸாக்ட்லி. டிலேட் கிராட்டிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணால் நிறைய நம்ம வந்து என்ஜாயும் பண்ணலாம், வாழ்க்கையில் நல்லாவும் இருக்கலாம்.
ஸோ வி ஆர் மூவிங் டு த ஃபைனல் பார்ட் ஆஃப் த பாட்காஸ்ட் ப்ரோ. ஸோ இப்போ கொஞ்சம் ஃபன்னாக எனக்கு உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படி சொல்கிற மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிஷன்னா யார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிஷன்னா கோல்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டுட்ருக்கேன் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில். கோல்டன் ஃபினான்ஸ் வித் கிஷனில் நீங்கள் போட்டிங்கன்னா ஓகே இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் கோல்டு அவேர்னஸோட இன்ஃபர்மேஷன் போட்டுட்ருக்கேன். வேணா உங்களுக்கு வேணால் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே. அண்ட் அதர் தேன் தட் கிஷன்னா என்ன லைக் பிஸ்னஸ் தவிர்த்து வேறு ஏதாச்சும் சொல்லணும்னா? ஸோ கிஷன்னா என்ன சொல்கிறது, ஒரு நான் கிளாரிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். நிறைய பேர்கிட்ட கிளாரிட்டி இருக்காது. அண்ட் அதே மாதிரி வந்து பிரச்சனையே என்னென்னா ஓப்பனாக இருக்கிறது. ஓகே. இந்த ஓப்பனாக இருக்க முடியாது வாழ்க்கையில், பிரச்சனை நிறையா வரும். ஆமாம். அதனாலேயே எனக்கு நிறைய பிரச்சனை வரும். ஸோ அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஆல் லைஃப் நம்மளை மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது யாரையுமே. ஓகே. ஸோ இதை தவிர்த்து கோல்டு தான் ஃபுல்லாமே உங்களுக்கு? கோல்டு, இது ஃபினான்ஸ் எல்லாம் அவ்வளோதான். ஓகே. ஸோ வெல்த் அப்படின்னு வரும்போது நம்பர்ஸ் இல்லாமல் நீங்கள் வெல்த்னா எதை பார்ப்பீங்க ஆக்சுவலாக? என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வெல்த்துன்றது நம்ம சம்பாதிக்கிற வெல்த்தை பார்த்துக்கிட்டாலே போதும். வெல்த்தை நம்ம வந்து கூட்டுறோமோ இல்லையோ, இருக்கிற வெல்த்தை நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். அதுதான் பிக் அச்சீவ்மெண்ட்டே. வி டோன்ட் ஹாவ் டு ரன் பிஹைண்ட் தி நம்பர்ஸ். இருக்கிற நம்பர்ஸை மெயின்டைன் பண்ணணும். அதை வந்து எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு பார்க்கணும். தவிர இன்றைக்கி மெயின்டெனன்ஸ் தான் சேலஞ்சே. டூ மச் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நிறைய டிஸ்ட்ராக்ஷன். நம்ம பார்க்குற இடம்லாம் வந்து அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ் கலர்ஃபுல்லாக இருக்குது. பட் அதுலேருந்து நம்ம எப்படி இது பண்ணணுன்றது நம்மளோட இது வச்சு தான் பார்த்துக்கணும். அண்ட் நான் வந்து வெல்த் எப்படி பார்ப்பேன்னா, என்னோடய பர்ஸ்பெக்டிவில் நான் வெல்த் எப்படி பார்ப்பேன்னா, என்னோடய டைம் என் கண்ட்ரோலில் இருக்குதுன்னா ஐ ஃபீல் லைக் ஐம் வெல்த்தி அப்படிங்கிற மாதிரி நான் பார்ப்பேன். ஆக்சுவலி இட்ஸ் லைக் ஒரு டிவைஸ் என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. யாரோ ஒருத்தர் என்னை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஐம் வெல்த்தி பர்சன். ஆக்சுவலி நான் அந்த மாதிரி பார்ப்பேன். இட்ஸ் லைக் டைம் ஃப்ரீடம் தாண்டி என் டைம் என் கண்ட்ரோலில் இருக்கணும். வேறு யாராச்சும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ஐம் நாட் தட் வெல்த்தி. பிகாஸ் எதை வேணால் திரும்ப யூ கேன் கெட் இட். ஆக்சுவலி காசு போனால் சம்பாரிச்சிடலாம், லாஸ் ஆனால் சம்பாரிச்சிடலாம், எது பண்ணலாம். பட் டைம் ஒன்ஸ் கான் இஸ் கான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் அந்த டைம் நான் திரும்ப எனக்கு என்னால் யாராலையும் இது வரைக்கும் கொண்டு வந்தது கிடையாது, யாரும் கொண்டு வரவும் முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது டைம் இஸ் த மோஸ்ட் ப்ரெஷியஸ் வெல்த் இன் மை லைஃப் ஆக்சுவலி. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. இப்போது ஒரு 20 years பின்னாடி போகிறீங்க அப்படியே, இல்லை ஒரு 20 years ஒரு சின்ன பையன், ஒரு உங்களை மாதிரியே ஒரு பையனை பார்க்குறீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த மாதிரி ஒரு 20 years பையன் பார்க்குறீங்க அப்படின்னா, அவனுக்கு ஒரு பெஸ்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸ் கொடுப்பீங்கன்னா அது அட்வைஸ் என்னமா இருக்கும்? ஆக்சுவலாக இப்போயே என்னை பார்த்தா அப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. பிகாஸ் ஐ லுக் யங். இட்ஸ் ஜஸ்ட் இதுதான் ஃபன்னுன்னு சொன்னதால ஃபன்னு, ஆனால் அது மொக்கன்னு. ஸோ என்ன, நான் 20 years பேக் போனேன்னா டிசிப்ளின், எனக்கு அந்த டிசிப்ளின் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கலாம், அப்பா கிட்ட திட்டு வாங்கியிருக்க வேண்டாம், அடி வாங்கியிருக்க வேண்டாம். டிசிப்ளின் அண்ட் நல்ல ஹேபிட்ஸை வளர்த்துக்கிட்டு நல்ல நாலேஜ் வளர்ந்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கலாம். ஸோ அதுதான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஈவன் நானும் டிசிப்ளின் இன்னும் ஒரு 5 years முன்னாடி டிசிப்ளின்டாக இருந்திருந்தாலோ, இன்னொரு 10 years முன்னாடி டிசிப்ளின்டாக இருந்தாலோ, நான் இப்போ இருக்கிற க்ரோத்தோட இன்னும் ஒரு 10-20x அதிகமாக இருந்திருப்பேன், இல்லை 100x கூட அதிகமாக இருந்திருப்பேன் நினைக்கிறேன். அந்த டிசிப்ளினை கல்டிவேட் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். அதை நம்ம பண்ணிட்டோம்னா ராஜா விட முடியாது. ஸோ டிசிப்ளின்ன்றது எல்லாமே நம்ம மைண்ட் செட்டு தான். இந்த டைமில் நம்ம இருக்கணும்னா இருக்கணும், அதே மாதிரி இந்த டைமில் நான் இருக்க மாட்டேன்னா இருக்கவே கூடாது. 2 வகையாக நம்ம பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி காலைல உனக்கு ஒரு வேலை இருக்குது, 8 o'clock நான் இருக்குது, ஏன் இந்த ஷூட் இருக்குது 12னா 12க்கு இருக்கணும். இல்லை இன்றைக்கி நான் ரெஸ்ட்டு தான் எடுக்க போகிறேன்னா யூ டோன்ட் ஹாவ் டு ஃபீல் கில்ட்டி பிகாஸ் யூ ஒர்க்கிங் ஹார்ட் வென் யூ வாண்ட் டு ஒர்க். அப்படி தான் நான் டிசிப்ளினை டிஃபைன் பண்ணுவேன். இது எங்கள் அப்பாவை தான் நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக டிசிப்ளின்டு பர்சனாக நான் எடுத்துக்குவேன். ஒன்று இதுதான் பண்ணணும் அப்படின்னு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இஃப் இஸ் ஹேவிங் ஒரு ரொட்டீன் இருக்குது அவர் லைஃப்பில், இல்லை இதுதான் அவரோட லைஃப் ஸ்ட்ரக்சர்னால் அதை தான் பண்ணுவார். இப்போ நான் பக்கத்தில் உட்காந்து பிரியாணியே சாப்பிட்டா கூட ஒரு டிசிப்ளின்டு பர்சன், இதுதான் என்னோடய லன்ச் மெனு, இது என்னோடய உடம்புக்கு எடுத்துரும் அப்படின்னா நீங்கள் என்ன பொருள் வச்சு சாப்பிட்டாலும் அதை எடுத்துக்க மாட்டார். ரொம்ப டிசிப்ளின்டாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும். 10 மணிக்கு இருக்கணும்னா எங்கள் அப்பா 8 மணிக்கே ரெடியாகி உட்காந்துட்டு நம்ம முன்னாடி போயிருந்தோம். எப்பயுமே என்கிட்ட சொல்கிறார், இன்ன வரைக்கும் அதை என்னால் ஃபாலோ பண்ண முடியல. ஆக்சுவலாக நம்ம ஒருத்தர் 10 மணிக்கு ஒரு வேலை வச்சுருக்கோன்னா நம்ம 9:30 மணிக்கே ரெடியாக இருக்கணும் அந்த இடத்துல, அப்போ தான் அது கரெக்டாக நடக்கும் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ஸ்கெடியூல் தாண்டி எதுவுமே பண்ண மாட்டேன். அந்த ஒரு டிசிப்ளின் வச்சுருப்பேன். அது ஒரு டிசிப்ளின், அது வந்து இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக அதை வந்து பில்ட் பண்ணனால
அது வந்து அவரோட லைஃபாகவே பழகிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அதை விட்டுட்டு போவே முடியல அவரால். அவரே நினச்சாலும் அவரோட ஃபைனல் ஸ்டேஜஸில் கூட அவரால் வந்து அதை மாற்றிக்கவே முடியல. உடம்பு வருத்திக்கிட்டாச்சும் அதை செஞ்சிருவார் ஆக்சுவலாக. கண்டிப்பாக. ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அவங்களால பிரேக் எடுக்க முடியாது. ஆமாம், பிரேக்குனால என்னென்னு தெரியாது. அந்த பர்பஸ் தீர்றதே கிடையாது ஆக்சுவலாக. அந்த பர்பஸ் வந்து ஒரு பர்பஸ்லேருந்து இன்னொரு பர்பஸ், அந்த பர்பஸ் வந்து நிற்கிறதில்ல. பிகாஸ் நம்ம ஓடணுன்னா நமக்கு எப்பவுமே ஒரு பர்பஸ் தேவை. கண்மூடித்தனமாக ஓடினா நமக்கு அந்த எதுவுமே செட் ஆகாது ஆக்சுவலாக, எதுவுமே நடக்காது. எதை நோக்கி ஓடுறோங்கிற நமக்கு ஒரு பர்பஸ் வேணும். ஆனால் அந்த ஓடிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த பர்பஸ் வந்து நான் ஒரு ரீல்ஸில் கூட பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். ஐ திங்க் இஸ் அன் ஆக்டர், இன்டர்ஸ்டெல்லர் படத்தோட ஹீரோன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஒரு ரீல்ஸில் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி. சக்ஸஸ்ஃபுல்லாக நீ எப்படி பார்க்குறேன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற நான் ஒரு பர்சன் என்னையே நான் பார்க்குறது தான் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன். சரி, ஒரு 10 வருஷம் வந்து கேட்டால் அவன்ட்டு அரைஞ்சிட்டே அப்படின்னா, இல்லை நான் இன்னும் பார்த்துட்டே இருக்கேன். அந்த பர்பஸ் வந்து அவர் ரொம்ப பெருசாக வச்சுருக்காங்க. இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் டு ரீச் இட். அது அந்த ஒரு க்ரோத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாத்தில் அவங்களே வந்து செதுக்கிக்கிறாங்க எவ்ரி சிங்கிள். அந்த சொல்ல டிசிப்ளின், அந்த ஒரு விஷயம் வந்து தேர் ஸ்கல்ப்ட், அவங்க வந்து செதுக்கிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வருது. ஸோ இப்படி பார்க்கும்போது சக்ஸஸ் எல்லாருக்கும் ஒரு விதமான சக்ஸஸ் இருக்கும். அது வந்து அந்த இயர்ஸ் போக போக பார்த்திங்கன்னா அந்த சக்ஸஸ் வந்து ஒரு டிஃபைன் பண்ணுவோம். இப்போ என்ன 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா என்ன சக்ஸஸ்ன்னு கேட்டிங்கன்னா நான் மணின்னு சொல்லுவேன். மேபி இந்த ஒரு நம்பர் 10 crores 20 crores மணின்னு சொல்லுவேன். இந்த ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா என்னோடய சக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். டு பில்ட் அ சக்ஸஸ்ஃபுல் பிராண்ட். என் பிராண்டை வந்து இந்தியா ஃபுல்லாக கொண்டு போகணும், பேன் இண்டியன் லெவலில் கொண்டு போகணும், அதுதான் என்னோடய சக்ஸஸ் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உங்களோட சக்ஸஸ் என்ன, அண்ட் இந்த இவ்வளோ இயர்ஸில் இந்த சக்ஸஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கா இல்லை அதே மாதிரி தான் இருக்கா? என்னை வந்து நான் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்து 6+ years ஆச்சு. இந்த லெகசி எல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம்ல. ஸோ அந்த இதில் வந்து ட்ரான்சிஷன் ஆகிறது வந்து ஒரு பெரிய விஷயம். நான் இதுக்கு மோல்ட் ஆனதே நான் பெரிய சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, சக்ஸஸ்ன்றது நம்ம நிம்மதி. இப்போலாம் வந்து சக்ஸஸ்க்கு வேரியஸ் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். என்னையை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்னால் நைட்டு நம்ம படுத்தா நிம்மதியாக தூங்கணும், நம்ம தலை மேலே கமிட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது கிடையாது ஆக்சுவலாக. இதுதான் சக்ஸஸ். ஏன்னா நம்மளுக்கு கமிட்மெண்ட்ஸ் இல்லை, இதுவாக இருக்கு. நிறைய பேர் யாரால இன்றைக்கி தூங்க முடியுது நிம்மதியான தூக்கம்? நிறைய பேர் ப்ரெஷரு, ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே இன்க்ளூடிங் எல்லாருமே. அதை நம்ம ஓவர் கம் பண்ணாலே பெரிய ஸ்ட்ரெஸ் இன்றைக்கி காலகட்டத்தில். ஏன்னா பீப்புள் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் எனி திங். நீங்கள் சொன்ன மாதிரி கோல்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் டார்கெட்ஸ் அப்படின்னு போகும்போது நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் எனி திங். நம்ம அதுக்குன்னு ஒரு அளவு வச்சுக்கிட்டா நிம்மதியாக இருந்தோன்னா அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ். அண்ட் வெல்த் அண்ட் ஹெல்த். ஃபஸ்ட்டு ஹெல்த் இருந்தால் தான் வந்து வெல்த்தை அனுபவிக்க முடியும். வெல்த் இருந்து ஹெல்த் இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ இம்பார்ட்டன்ஸ் டு யோர் ஹெல்த் இஸ் த பிக்கெஸ்ட் சக்ஸஸ். அண்ட் சக்ஸஸ் பற்றி பேசும்போது யூ வில் ஆல்சோ ஹாவ் சம் பிலீஃப், ரைட்? ஒரு 10 years பீரியடில் வில் ஹாவ் அ பிலீஃப், ரைட்? அந்த ஒரு பிலீஃப் உங்களோட மைண்டை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி உங்களோட கெரியரே சேஞ்ச் பண்ணிடுச்சுன்னா அது என்ன பிலீஃபாக இருக்கும் ஆக்சுவலாக? கண்டிப்பாக வந்து எங்கள் அப்பா கிட்ட கற்றுக்கிட்டது என்னென்னா, எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது என்னென்னா, நீ ஒரு வார்த்தை சொன்னன்னா அதை வந்து எப்படியாவது காப்பாற்றி அதுதான் அந்த வார்த்தை காப்பாற்றுறது தான் சக்ஸஸ். நீ அந்த ஒரு கமிட்மெண்ட்டை நீ கொடுக்கறதுக்கு முன்னாடி பல தடவை சேஞ்ச் பண்ணு, தப்பே இல்லை. அது தப்போ ரைட்டோ கமிட்மெண்ட் கொடுத்துட்டியா, யூ ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் இட் அண்ட் எக்ஸிக்யூட் இட். அதுக்கு பின்னாடி இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது. சப்போஸ் மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சப்போஸ் ஒரு சுச்சுவேஷன்ஸ் நிறைய வரும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம், காம்ப்ளிகேட்டான சுச்சுவேஷன் ப்ராக்டிகலி பாசிபிள் கிடையாது. பட் யூ ஹாவ் டு மேக் ஷுர் தட் உங்கள் வார்த்தையை நீ காப்பாற்றியே ஆகணும். இன்னொரு செகண்ட் தாட் வைக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம். ட்ரூ. அண்ட் உங்களோட கேரக்டரும் வந்து அங்கே தான் டிஃபைன் ஆகும். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே நம்ம லைஃப்பில் எது வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். நாட் ஓன்லி அபவுட் மணி அண்ட் எவ்ரி திங். உங்களோட ஹெல்த் என்ன பாயிண்டாக வேணா இருக்கலாம். ஏன்னா நீங்கள் சொல்கிறது ரொம்ப ட்ரூ ஆக்சுவலாக. ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிச்சிக்கலாம், மாற்றிக்கலாம். ஆனால் கொடுத்துட்டா தட்ஸ் அ கமிட்மெண்ட். எஸ், பண்ணி தான் ஆகணும். ரைட் ஆர் ராங், அது என்னோட மொத்த லைஃபுமே எடுத்தால் கூட we have to give the commitment. அதே மாதிரி நான் வந்து இந்த ஐ ஃபாலோ திஸ் கிரேட் பர்சனாலிட்டி வேலுமணி. அவரோட அதான் தைரோகேர், அவங்க ரிட்டையர்டு. அவர் ஒன்று சொல்லுவார், யூ ஆஸ்க் ஆர் டிசைட். நீ டிசைட் பண்ணிட்டேன்னா யூ ஷுட் நாட் ஆஸ்க். டிசைட் பண்ணிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. இல்லை, அது எனக்கு ரொம்ப தாட் ப்ரோவோக்கிங்காக இருந்துச்சு. நீ வந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு 10 ஒப்பீனியன் வரும். பட் டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா
அது வந்து நீ டிசைட் பண்ணிவிட்டு அது இறங்கிடணும், வால்வோஸாவோ பார்த்துடணும். ஓகே. ஸோ நீங்கள் இவ்வளோ நம்ம பேசியிருக்கும் போது யூ ஆர் இன் டு த கோல்ட் அண்ட் ஒரு ஆப் ரன் பண்ணுறீங்க. யூ ஆர் ரன்னிங் அண்ட் கோல்ட் ஆப், கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப். ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி, டு யூ ஹேவ் எனி சக்ஸஸ் ஸ்டோரி ஆர் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி? சக்ஸஸ் ஸ்டோரி வேணாம், ஐ வில் ரீடிஃபைன் இட். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கா அதில் ஏதாச்சும்? இல்லை, எனக்கு வந்து நான் ஆக்சுவலாக அந்த ஆப் ஆரம்பித்ததுக்கான சந்தோஷமே ஒரு ஸ்டோரி இருக்கேன். 1 or 2 ஸ்டோரிஸ் ஐ வில் டெல் யூ. ஒரு ஸ்டோரி என்னையே மோட்டிவேட் பண்ணிச்சுங்க. ஓகே, நான் ரொம்ப நல்லது செய்கிறேன், அதாவது சம்பாதிக்கிறத தாண்டி அது ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஹாப்பினஸ். என்னென்னா, ஆப்பை நாங்கள் வந்து யூனோ இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்காங்க. அந்த ஆப் வந்து ஒரு பூ விற்கிற அம்மா, அவங்களோட டாட்டர் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்து அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட டீமுக்கெலாம் ஃபோன் பண்ணிவிட்டு கைட் பண்ணியிருக்கோம். ஸோ டீமை கைட் பண்ணியிருக்காங்க, செஞ்சுருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 1 year பேக். ஸோ 1 year பேக் அவங்க வந்து அவங்க கையில் வந்த காசு 1000, 2000, 3000 வாட் எவர் இட் இஸ், அவங்களால முடிஞ்சதை கன்சிஸ்டண்ட்டாக போட்டுருந்தாங்க. ட்ரஸ்ட் மீ, அவங்க வந்து இப்போது ஒரு 1 yearல 80 to 85 கிராம் சேர்த்துருக்காங்க. ஓகே. லாஸ்ட் இயர் கோல்டோட 1 கிராமோட விலை 7500 இருந்துச்சு. இந்த வருஷம் இப்போ ரைட் நவ் தட் வி ஆர் டாக்கிங், 1 கிராமோட விலை 10,500 ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ ஏறி இருக்குது பாருங்கள். ஸோ 85 கிராம்ஸில் அவங்களுக்கு ஒரு கிராமுக்கும் 3,500 rupees ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து பார்க்கும்போது யார் வேணாலும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் ஐ டிட் த ரைட் திங். See, opening another jewelry shop is like, it involves too much of investment into it. ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம வைக்கிற டிசைன்ஸு அதெல்லாம் தாண்டி நிறைய யோசிக்கணும், நிறையா இது இருக்குது, பிரச்சனை, இடம் வேணும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. பட் இந்த ஆப் ஒன்று நான் ஏன் ஆரம்பித்தேன் அப்படின்னா, எல்லாருக்குமே ஆக்சசிபிளாக இருக்கணும். டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாருக்குமே ஆக்சசிபிள் இருக்கணும். கோல்டு நினச்சா யார் வேணாலும் வாங்கலாம், தூங்கும்போது கூட வாங்கலாம். இதில் வந்து கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். எண்ட் ஆஃப் த டே வந்து நம்மளோட மேனேஜ்மெண்ட், நம்மளோட டீம் கூட வந்து கோல்ட் காலிங் நாங்கள் பண்ணவே மாட்டோம். ஸ்ட்ரிக்ட்லி ஐ கைட் மை டீம் டு டோன்ட் டூ அ கோல்ட் கால். ஜஸ்ட் ரிமைண்ட் தம் தட் யூ ஹவ் டவுன்லோடட், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்ன இருக்குது, கைடன்ஸை கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் 24 கேரட் வெளியில் வந்து உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. நம்மளுக்கு 0% மேக்கிங் சார்ஜ், ஜஸ்ட் தி கோல்டு வேல்யூ, 24 கேரட் கோல்டு வேல்யூ அண்ட் 3% GST, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் பார்க்கும்போது ஓகே, ஐ திங்க் ஐ ஃபுல்ஃபில்ட் வாட் ஐ ஸ்டார்டட். இதை வந்து நம்ம அப்படியே க்ரோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்டோரி. திஸ் இஸ் மை சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். ஆக்சுவலி அது வந்து பெரிய விஷயம். ஒருத்தர் வந்து ஒரு காமன் மேன் ஆர் காமன் விமன் வந்து இவ்வளோ தூரம் கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி பிக் திங். அண்ட் அது உங்கள் ஆப் வந்து அது ஒரு பிரிட்ஜாக, அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பிரிட்ஜாக இருந்திருக்காங்க போது. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் ஆக்சுவலி. அண்ட் இன்னும் நிறைய இடத்துக்கு நீங்கள் போகணுன்னு நினைக்கிறேன். அண்ட் திஸ் பாட்காஸ்ட் வாஸ் ரியலி அமேசிங், ரியலி. ஸோ நிறைய இன்சைட்ஸ் ப்ரொவைட் பண்ணிங்க நீங்கள், கோல்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், நாம் ஜென்ரலைஸ்டாக பேசினதாக இருக்கட்டும். இட் வாஸ் ஸோ வேல்யூபிள். அண்ட் ஐ ஹோப் நம்ம ஆடியன்ஸுக்கும் அது நிறையா இன்சைட்ஸ் அண்ட் வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் ஸோ லவ்லி பீங் வித் யூ. It was we had a great time. I hope like இன்னொரு part 2 கூட ஃபியூச்சரில் we will try to do actually. Definitely. Thank you so much. Thank you. Thank you.